புட்டின் இடதுசாரியா வலதுசாரியா? ரஷ்யால இருந்து வந்துட்டு போயிருக்காரு புட்டின், அது ஒரு பக்கம். ஆனா தொடர்ந்து ரஷ்யாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னமும் அதை சோவியத் யூனியன் மாதிரியே பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு. அது தவறுன்னு நான் சொல்ல வரல. அதே மாதிரி படுமோசம்னு பார்க்குற பார்வையும் இருக்கு. அது 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 ஒரு பார்வை. இந்த வகையில ரஷ்யாவை பற்றிய பார்வை ஒரு கலவையா இருக்கு. இப்ப அந்த சூழலில் இன்று கால் நூற்றாண்டுகளாக ரஷ்யாவை வழிநடத்தி செல்லுகிற புதின் ஒரு குறியீடு தான். நாங்க தனிநபரை இது பண்ணல. ஒரு ரஷ்ய மக்கள் அவங்களுடைய அரசியல் உணர்வு, அவங்க அவங்க அந்த வரலாற்றினுடைய திருப்பு முனையில வந்து நிக்கிற இடம், அந்த அவர்களுடைய அரசியல் மட்டத்தினுடைய ஒரு குறியீடாகத்தான். ஏன்னா அதற்கு முன்னர் இந்த ஆளுமைகளாக கூட நம்ம பேச முடியும். அந்த ஆளுமைகளுடைய ஒரு வளர்ச்சி நிலையாகத்தான், ஒரு அளவு மாற்றம், ஒரு நிலை மறுப்பாகத்தான் நாங்கள் வந்து புட்டினை பார்க்கிறோம். அந்த வகையில இன்று வந்து புட்டினுடைய ஆளுமை என்ற வடிவத்துல ரஷ்ய சமூகத்தினுடைய அரசியல் பொருளாதார வரலாற்று பரிமாணங்களை நாம புரிஞ்சுக்கலாம்னு எந்த எதிர்பார்ப்பிற்கு இந்த உரையாடலுக்கு நான் முதல்ல தொடங்கி வைக்கிறதுக்கு வெங்கடேசன் அவர்களை அழைக்கிறேன். உரையாடலை நம்ம தொடர்ந்து நடத்துவதனுடைய நோக்கமே இயக்கவியலின் அடிப்படையில் எப்படி நம்ம வந்து பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, அணுகுவது அப்படிங்கிற அடிப்படையில தான் இயக்கவியலுக்கான சப்ஜெக்டை தான் நம்ம எடுத்து இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கான ஒரு விவாத பொருளா நம்ம எடுத்திருக்கிறோம், புட்டின் வந்து வலதுசாரியா இடதுசாரியா அப்படின்னு. நம்ம வந்து காலங்காலமா நம்ம ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒருத்தரை வந்து ஒண்ணு வலதுசாரின்னு முத்திரை குத்திடுவோம், அல்லது இடதுசாரின்னு முத்திரை குத்திடுவோம். இந்த நடுவுல வந்து இருப்பதற்கான வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. ஆனா இயக்கவியல் நான் எப்படி பாக்குறேன்னா, இயக்கவியலின் அடிப்படையில் நீங்க ஒரு புல் ஸ்டாப்பே இருக்காது. அது வந்து ஒரு இன்டகிரல் கால்குலஸ் தான். பாத்தீங்கன்னா அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி மாதிரி தான் இயக்கவியலை பாக்குறோம். அப்ப அது நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப இடதுல இருந்து அது வலதுக்கு போகலாம், அல்லது வடதுல இருந்து இடதுக்கு வந்துக்கலாம். இந்த சமூக நிகழ்வுகள் மூலமாகத்தான் அது வந்து ஒரு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அது எந்த இடத்துல இருக்கோதோ அந்த சமூகத்துக்கு எந்த விதத்துல பயன்படுதுன்னு அடிப்படையில தான் அதை இடதா அது அல்லது வலதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோழர். அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு புட்டின் வந்து இடதுசாரியா வலதுசாரியா நம்ம எடுக்கும்போது அது வந்து தேசிய அந்த ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருக்காரு, சர்வதேச ரீதியில் அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற இந்த ரெண்டு கண்ணோட்டமா நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கு. அப்ப சர்வதேச ரீதியாகவும் வேற ஒரு முகம் இருக்கு, தேசிய நிலைமையே வேற இருக்கு. ரெண்டாவது சோவியத் யூனியன் தகர்ந்ததுக்கு அப்புறமாக எல்சினுக்கு அப்புறமா வந்தக்கூடிய இன்றைக்கான ரஷ்யாவில் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம பொதுவாக இன்னைக்கு முதலாளித்துவவாதிகள் நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரஷ்யால வந்து சோசியலிசம் எல்லாம் போயிடுச்சு, அங்க வந்து அது வந்து முதலாளிகள் தான் போயிட்டு இருக்காங்க, ஊழல் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, ரஷ்யாவில் வந்து சோசியலிசமே இல்லை, தோற்று விட்டது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்ப நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ரஷ்யாவினுடைய பட்ஜெட் வருமானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் மட்டும் ஒரு கிண்டா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து வரேன். ரஷ்யாவுடைய பட்ஜெட்ல வருமான சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூல வந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுல வந்து 35% 45% வருமானம் எண்ணெய் மற்றும் எரிவாயுல வந்திருக்கு. அப்புறம் அரசு நிறுவனத்துல ஈவுத்தொகை இருக்கு பாருங்க, டிவிடெண்ட், அது வந்து 6% வருது. மற்ற வரிகள் வேட் அண்ட் இன்கம் டாக்ஸ்ல வந்து அந்த 50% வரும். ஆக 50% மேற்பட்ட வருவாய் வரக்கூடிய துறைகள் வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வந்து எண்ணெய் எரிவாயு இந்த மாதிரி இயற்கை சம்பந்தமா ஒரு 6 முக்கிய துறைகள்ல இருந்து வருது. அந்த 6 முக்கிய துறையும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அப்ப ஒரு சோசியலிச அரசு இல்லை அப்படின்னு சொன்னா கூட, அப்ப புட்டின் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த அரசை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர் வந்து பிரதான தொழில்களான 6 முக்கிய தொழில்கள் நான் என்னன்னு சொல்றேன். ஒன்று வந்து ரோஸ்நட், அது வந்து அதனுடைய உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் ஒன்று. இன்னொன்று வந்து கேஸ்ப்ரம், அதுதான் உலகத்துக்கான கேஸை சப்ளை பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய பங்கு. அதனுடைய அரசு பங்கு வந்து 51% மேல பங்கு வச்சிருக்காங்க.
ரஷ்யன் ரயில்வே முழுக்க முழுக்க 100% சொந்தம், அரசுக்கு தான் சொந்தம். அப்போ ஏரோஃப்ளைட் அரசனுடைய விமான சேவை அதில் வந்து 57% பங்கு. அப்புறம் ஸ்பெர் பேங்க் ரஷ்யாவினுடைய வங்கி, மிகப்பெரிய வங்கி, அதில் 51% பங்குகள். ஆக இந்த மாதிரியாக கேந்திரமான துறைகளில் அல்லது 6 துறைகளிலும் அரசனுடைய பங்குகளை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல வந்து அவங்க வந்து இதனுடைய துணை நிறுவனங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த துணை நிறுவனங்கள்ல வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி நினைச்சபடி தன்னுடைய கம்பெனியை அங்க வித்துட்டு போக முடியாது. ஏன்னா அதுல வந்து கோல்டன் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட தொகையான ஷேரை வச்சிருக்காங்க. அது வந்து கோல்டன் ஷேர்னு பேர் கொடுத்து வச்சிருக்காங்க. அதை அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அப்ப அதை வந்து இந்த அரசினுடைய அனுமதி இல்லாம இப்ப இங்க நோக்கியா வித்துட்டு போன மாதிரிலாம் வித்துட்டு போக முடியாது. ஏன்னா கோல்டன் ஷேர்னு ஒண்ணு ஒரு கை பிடிமானத்தை அரசு வச்சிருக்காங்க. இத மனசுக்குள்ள உள்வாங்கிக்கோங்க. இப்ப புட்டினை வந்து இடதுசாரியா வலதுசாரியான்னு சொல்லும் போது ஏன் அவரை வலதுசாரின்னு சொல்லக்கூடாது, ஏன் இடதுசாரின்னு சொல்லலாம் அப்படின்லாம் வரலாம். ஆனா இடதுசாரின்னு சொல்ல முடியாது, வலதுசாரின்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு தேசியவாதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. புட்டின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோத்தையும் வச்சிருக்க வந்து ரஷ்ய தேசியம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அவர் வந்து உள்நாட்டு விஷயத்துல நான் சொல்றேன், உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பின்பற்றுறது வந்து ரஷ்ய தேசியங்கிறத பிரதானப்படுத்துறாரு. அதே சமயத்துல அங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலிக்கு அவர் அதனுடைய கலாச்சாரத்துக்கு அவர் முன்னுரிமை கொடுக்குறாரு. அதெல்லாம் பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கிறாரு. சில்லறை வணிகத்தை தவிர, சில்லறை வணிகம் மித்தபடி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை தவிர பிரதான தொழில்களை அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. ஆக இந்த மாதிரியான ஒரு போக்குகளை அங்க பொருளாதார ரீதியாக நிர்வாகித்து கொண்டு இருக்கிற இந்த புட்டின் அரசாங்கத்தை நம்ம இடதுசாரி லிஸ்ட்ல வச்சுக்கிறதா வலதுசாரி லிஸ்ட்ல வைக்கிறதான்னு ஒண்ணு. அப்புறம் இதன் அடிப்படை பாத்தீங்கன்னா அடுத்து சர்வதேச நிலைமைக்கு வருவோம். இப்ப இந்த டாபிக்ல இருந்து இப்ப இவரை இடதுசாரின்னு முடிவு பண்றதா வலதுசாரின்னு முடிவு பண்றதாங்கிறது தோழர் நான் விஎம்எஸ் கிட்ட இந்த கேள்விகள் இதுக்கான பதில் ஒரு உரையாடல் மாதிரி வச்சுக்குவோம். பொருளாதார பட்ஜெட், அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை வச்சுட்டேன். இந்த பட்ஜெட்ல இருந்து ஒரு அரசாங்கத்தை எப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நான் இப்ப வைக்கிறேன். இதுல வந்து தோழர்கள் நீங்க பேசலாம். நான் பேசவா? பேசுங்க தோழர். ருஷ்ய தேசியத்தின் பாற்பட்டது என்றது வெங்கடேசன் தோழர் அது சொன்னார். அது மாதிரி இப்ப விஎம்எஸ் தோழர் கலப்பு பொருளாதாரம் அது எப்படி இப்ப முன்னெடுக்கப்படுதுன்றது. இப்ப சீனாவில கூட சோசியலிசம் இல்லை என்று அடிச்சு சொல்ற தோழர்கள் இருக்கிறார்கள். மிக பிரதானமா முன்னாள் சீன சார்பு கம்யூனிஸ்டுகள்ல மிக பெரும்பான்மையானவர்கள் இப்ப சீனா வந்து மாவோயினுடைய பாதையில இல்லை, அது ஒரு சோசியலிச நாடு இல்லை, அது முழுக்க முழுக்க ஒரு முதலாளித்துவ நாடு என்று சொல்றது இருக்கு. அப்ப அந்த சோசியலிசம்ன்றத நாங்கள் புத்தகங்களோட ஏகாதிபத்தியம்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க தோழர் தமிழ்நாட்டுல. சமூக ஏகாதிபத்தியமா சீனா, அது சோவியத் யூனியன் தான் முழுக்க முழுக்க சமூகாதிபத்தியம். மற்ற நாட்டை அட்டாக் பண்றதுக்கு சமூக ஆதிபத்தியங்கிறது ரஷ்யா வந்து வாட்ஸா பாக்ட்ல வச்ச மற்ற ருமேனியாவை, ஹங்கேரியா, ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ அடக்கினாங்க இல்லையா, அதுக்குதான் சமூக ஏகாதிபத்தியம்னு சொன்னாங்க. அது அப்ப தோழர். இப்ப ஒரு மாக்காய்கா இளைய தோழர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து என்கிட்ட அரசியல் விவாதம் நடத்தும் போது சீனா வந்து ஒரு சமூக ஏகாதிபத்தியம்னாரு. நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு சீனா அதை காப்பாத்திக்கிறோம், நம்ம நாட்டை நம்ம காப்பாத்துவோம்னு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சிட்டேன். விஎம்எஸ் என்னது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் அது அந்த நேரத்துல அப்படி சொல்லப்பட்டது. செக்கோஸ்லோவாக்கியா, ருமேனியா, ஹங்கேரி இதுக்குள்ள சோவியத் யூனியன் படையாளை கொண்டு போன நேரத்துல இதை ஒரு சமூக ஆதிபத்திய நடவடிக்கை என்று சீனா தான் முதல்ல அந்த முத்திர ஊத்தல் செய்தது. அது அந்த சொல்லு வந்து லெனின் காவ்ஸ்கிக்கு சொன்னது. காவ்ஸ்கி சோசியலிசம் பேசிக்கொண்டு அந்த முதலாம் யுத்த நேரத்துல தங்களுடைய தாய் நாடுகளை காப்பாற்றுவது முதல் கடமை என்று சொன்னதுக்குத்தான் லெனின் சொன்னது இவர் ஒரு சமூக ஆதிபத்தியம் என்ற இதை முதல் லெனின் பாவிச்சது. அதை பிறகு சீனா சோவியத்துக்கு எதிராக பாவிச்சது. வரலாற்று ரீதியில பார்க்கல சோவியத் யூனியன் என்ன சீனா செய்த ஒரு தவறு, அதை தவிர்த்து இருக்கணும். இது எதையும் விட கொர்பச்சேவ் சீனாவுக்கு வருவதந்த நேரம் அவரை வரவேற்று டெங் சியாவோபிங் பேசின பேச்சு மிக மிக முக்கியமான ஒரு பேச்சு, மிக நல்ல ஒரு உரை. அது பாரதி புத்தாலயம் போட்ட
புத்தகத்தில் வந்திருந்தது. ஒரு பெரும் நிறைய கட்டுரைகளை தொகுத்து ஒரு தொகுப்பு வந்தது, டெங் ஷியோபிங் கட்டுரைகள் என்ற மாதிரி. அதுல இந்த உரை இருக்குது, அது மிக நல்ல உரை. இப்ப சோவியத் யூனியன் எங்களுடைய நாடுகளை கையாளுறதுல தவறுகள் செய்தது, நாங்களும் அதை கையாளுறதுல தவறு விட்டோம் என்றதை சொல்லி இனி எப்படி ரெண்டு நாடுகளும் இணைஞ்சு இயங்கலாம் என்ற விஷயத்த கொர்பச்சேவின் வரவேற்பில் டெங் ஷியோபிங் பேசின பேச்சு. அப்ப அதோட வரலாற்று துன்பியல் ஒரு தவிர்க்க முடியாம, அது நான் என்னுடைய நூல்ல அதை சொல்லி மாவோட்ட ஒரு தவறு. அது மாவோவுக்கு அதாவது சீனாவில் ஸ்டாலின் காலத்திலே, யுத்தம் நடந்து கொண்ட காலத்திலே ஸ்டாலினுடைய ஆலோசனையை கொண்டு வந்து சீனாவில் திணிக்க முற்பட்டவர்கள் ஒரு மேலாதிக்க நடவடிக்கையை தான் அதை கையாண்டது. அதை மாவோ பல விஷயத்தை ஏற்காமல் இயங்கினது இருக்குது. பிறகும் கூட சோவியத் யூனியன்ல அந்த தவறுகள் இருந்தது. ஆனால் ஸ்டாலின் காலத்தில் அது ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கக்கூடியதா இருந்தது. குருசேவ் காலத்தில் அது முற்றாயே இல்லாமல் போகுது. அப்ப அந்த கோபத்தில தான் உடனே சமூக ஆதிபத்தியம் என்றதை சொல்ல வந்தது. அது இந்தியாவை கையாண்ட விஷயத்திலையும் அதே தவிர மாவோ சேதுங் செய்தது பற்றி நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தேன். இந்திய சீன யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நேரு அமெரிக்கா சொன்னதுக்காக சீனாவோட யுத்தம் செய்ய போகவில்லை, சோவியத் யூனியன் சொன்னதால தான் போனவர். குருசேவ் தான் அப்ப முழு பகை சீனாவோட வராத நேரத்திலேயே சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக அந்த யுத்தத்தை நடத்த சொல்லி நேருவுக்கு ஆலோசனை சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அப்ப அப்படி நேரு யுத்தத்துக்கு வந்த கோபத்தில் மாவோ சேதுங் ஒரு இதை சொன்னார், காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பெருமுதலாளி வர்க்க கட்சி தான், ஒரு தரகு முதலாளி வர்க்க கட்சி தான், அது ஒரு தேசிய முதலாளி வர்க்கம் இல்லை என்ற ஒரு தவறை மாவோ சேதுங் செய்தவர். இது பிறகு சுனிதிகுமார் கோஸ் இப்ப அவர் இறக்குறதுக்கு முதல் எழுதின புத்தகங்கள்ல உண்டு, அது பிறகு தமிழ்லையும் வந்தது. அதில் அந்த விஷயத்தை சொல்லுவார் என்றால், ஆரம்பத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி ஒரு பெருமுதலாளி வர்க்க கட்சி அல்லது தரகு முதலாளி வர்க்க கட்சி என்று சொல்ற ஒரு தவிர இன்றைக்கு வரைக்கும் எம்எல் குரூப் நக்சலைட் தோழர்கள் அது அவர் அப்படி சொன்னது தவறு என்று நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதினதை இப்ப தமிழ் காமராஜன் மாதிரியான தோழர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை, அது சுனில்குமார் சொன்னது சனி என்ற மாதிரி தான் அவர்கள் விவாதிக்கிறது இருக்குது. ஆனா அப்படி இல்லை. என்ன இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய முதலாளி வர்க்க கட்சி தான், அது கூடாத ஒரு பெரிய முதலாளி வர்க்கம் பிறகு வளர்றது வேற விஷயம். ஆனால் அப்ப அதை கணிக்கிறதுல மாவோ சேதுங் ரெண்டு நாட்டிலையும் இந்த தவறை செய்தார், அது தவறுன்றது வேற விஷயம். அதுக்காக மாவோவே தவறுன்றது இல்லை. மாவோ இந்த தவறை செய்தார் என்று நான் எழுதினது எங்களுடைய தோழர்கள், ஒரு தோழர் என்னுடைய மனைவியோட பேசுற போது சொன்னாராம், அது என்ன ரவீந்திரன் தோழர் மாவோ சேதுங்க தவறு சொல்றாரு என்ன கடவுளா. மார்க்சியர்கள் நடைமுறையில உடனடி கோபத்தில வெளிப்பட்ட ஒரு தவறு. அப்ப தவறுகள் நடக்கும். அது மாதிரி தான் இப்ப புடின், இப்ப அதாவது சோவியத் யூனியன் இல்லாமல் போச்சு, சரியா தகர்ந்த பிறகு புடின் ஒரு ஆலோசனை நேட்டோவுக்கு வைக்கிறார், ரஷ்யாவை நேட்டோவோட இணைங்கோ. அப்படி இணைக்கிற போது அமெரிக்கா நேட்டோவுக்கு தலைமை தாங்கிறத கைவிடுவோம். அப்ப அது ஒரு ஐரோப்பிய நலன். இன்றைக்கு ஐரோப்பா அமெரிக்காவோட இந்த முரண்பாட்டில் சிக்கல் பாடுது. இதைத்தான் புடின் அப்ப கேட்டவர், ஐரோப்பாவின் நலனை நாங்கள் பார்ப்போம், அமெரிக்கா எங்களை சுழன்றதை தவிர்ப்போம், எங்களை நேட்டோவில் இணைங்க உண்டு. அப்ப நேட்டோவில் இணைக்கப்பட்டிருந்தால் உடனே முழுக்க முதலாளித்துவத்துக்கு ருசியா போட்டுது, ஏற்கனவே ருசியா போய் இருக்குது, இப்ப அந்த ஏகாதிபத்திய அணிக்கு தலைமை தாங்க போயிருக்கண்டு பார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் ஐரோப்பா ஏற்றுக்கொள்ள இல்லை, அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள இல்லை? அதுதான் மிக பிரதானமான ஒரு கேள்வி. ரெண்டு, ஒன்று, ரஷ்யா மிகப்பெரிய கனிம வளம் உள்ள ஒரு நிலப்பரப்பு. அப்ப தாங்கள் அதை முழுச அபகரிக்க வேணும் என்றது அவர்களுடைய ஒரு நோக்கம். ரெண்டாவது, சரி அதை விடவும் ரஷ்யாவோட இணைய போனால் தங்களுடைய நாடுகளே மாறும். ஏனென்றால் சோவியத் யூனியன் இருக்க போய்தான் மக்கள் நல அரசு என்ற நடைமுறையை ஐரோப்பா செய்ய வேண்டி வந்தது.
அப்ப ருசியாவுடனே இப்ப வெங்கடேசன் தோழர் சொன்னது போல விஎம்எஸ் தோழரும் சொன்னார், அந்த பெரும்பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கானதாக அந்த அரச பொருளாதாரம் இருக்குது, அரச மூலதனம் இருக்குது. அப்ப அந்த விஷயம் வந்து ஏன்னா அந்த சோவியத் யூனியன் தகர்ந்த 90ஆம் ஆண்டில இருந்து அந்த பிக்கெட்டியா அவருடைய ஒரு மிக முக்கியமான நூல் மூலதனம், 21ஆம் நூற்றாண்டில் மூலதனம் என்ப 90களுக்கு பிறகு எப்படி திரும்பவும் ஏற்றத்தாழ்வுகள் பாரதூரமானதா மாறிச்சுது, மக்கள் நல அரசுக்குரிய தன்மைகள் எப்படி இல்லாமல் போய் கொண்டிருக்குது என்ற விஷயங்கள். அப்ப ருஷ்யாவோட சேர்ந்தால் திரும்பவும் மக்கள் நல அரசை கொண்டு வர வேண்டி வரும். அப்ப அந்த முதலாளித்துவ நலனுக்கு முழுக்க முழுக்க ஐரோப்பா நிக்கைக்குள்ள ருசியாவோட இணைய முடியாது என்ற ஒரு தயக்கம் வருது. அந்த 2 அம்சங்களும் பார்க்கப்படணும். அப்ப அப்படி பார்க்கக்குள்ள ருஷ்யா என்னதான் முதலாளித்துவ நோக்கி போனால் கூட அது ஏற்கனவே இயங்கி வந்த அந்த சோசியலிச முறையினுடைய அல்லது மக்கள் உணர்வு சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் போயில. இன்றைக்கு மிக பெரும்பான்மையான இளம் தலைமுறைகளுக்குள்ள ஸ்டாலினை முன்னிறுத்தி கொண்டு சோவியத் என்ன ருசியாவை கட்டி எழுப்புறதுக்கு ஸ்டாலின் வேணும் என்ற கோஷங்கள் வரைக்கும் வந்திருக்குது. அதாவது ஐரோப்பா யார வில்லன் என்று காட்டிச்சதோ அந்த ஸ்டாலினை கையில் எடுக்கிற இது இப்ப அண்மையில நடந்த அதுக்கான கொண்டாட்டம் 2ஆம் யுத்த வெற்றிக்கான கொண்டாட்டம் ஸ்டாலினை நிராகரித்து போட்டு செய்ய இயலாது. ஆனால் அதனால மட்டுமே இல்லை, ஸ்டாலினை திரும்ப சொல்ல வேண்டிய தேவை புட்டினுக்கும் வருது. அப்ப இந்த நிலைமையில் பார்க்காம விடையில அது உண்டு. மிக பிரதானம் இப்ப உலக வரலாறு இயங்குற முறை என்றால் இப்ப நாங்கள் எங்களுடைய மார்க்சிய வகுப்புகள்ல சமூக மாற்றங்கள் சொல்றோம் என்றால் முதலாவது கிரேக்க ரோமில நடந்த அடிமை புரட்சியை சொல்லுவோம். 2000 வருஷங்களுக்கு முந்தின அடிமை புரட்சி. புறம் இந்த கிரேக்கம் ரோம் எங்க போனது? புறம் எங்களோட வரலாற்று வகுப்பு எதிலையும் கிரேக்கமும் ரோமும் வராது. புற பிரான்சிய புரட்சி தான் வரும். புற பிரான்ஸ் எங்க போனது? அதோட முடிஞ்சது. சோவிய புரட்சி என்னைக்கு ருசியா வந்தது, சரி அதுவும் முடிஞ்சது. கிரேக்கம் ரோம், பிரான்ஸ், ருசியா, அவ்வளவுதான். ஏன்னா உலகம் இயங்கி கொண்டு இருக்குது. அவர்கள் தொடக்கி வைத்த அந்த புரட்சி ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தின பொருள் உற்பத்தி முறையில ஒரு மாற்றத்தை செய்ததன் பிறகு அந்த நாடுகளுக்குள்ள முழுமைப்படாமல் போகலாம். ஆனா அந்த அதிர்வு உலகம் முழுக்க போற நிலையில உலகம் இப்ப இன்னொரு வரலாற்று இயக்கத்துக்குள்ள போகுதுன்றதை வச்சு கொண்டு பார்க்கறது உண்டு. அதே நேரம் ருசியா இன்னும் தன்னுடைய தன்மையை முழுமையாக இழந்து விடவில்லை. இதை நண்பர்கள் பார்க்கறத விட எதிரி அழகாகவே பார்க்கிறார். ரஷ்யாவே அவன் சந்தேகத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப எதிரின்ற பார்வையில பார்க்கல எங்களுக்கு விளங்கும் ருசியா இங்க நிற்கு. அது இன்றைக்கு சீனாவோட மிக நெருக்கமான உறவை வச்சுக்கொண்டு, வட கொரியாவோட வியட்நாமோட நெருக்கமான உறவை வச்சுக்கொண்டு ருசியாவின் இயக்கம் என்றதையும் பார்க்க வேணும் என்றது என்னுடைய ஒரு கருத்து. நன்றி. அதான் பாயிண்ட். இப்போ அது அது அதுதான் அந்த எவ்வளவு தூரம் அலாட் பண்றாங்க, ஆர்மிக்கு எவ்வளவு தூரம் அலாட் பண்றாங்க, ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கு எவ்வளோ அலாட் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் அது மிச்ச கண்ட்ரியை பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளில் பார்க்க போனால் ரஷ்யாவோட எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது ஹெல்த்துக்கு எஜுகேஷன் அதிகமாக தான் இருக்கு. நீங்க அங்கே போனால் அது அது மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை புட்டினுக்கு இருக்கு. இதுல நம்ம ஒன்று கவனிக்கணும். அதாவது இதுல என்னுடைய பாயிண்ட் இதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அந்த கோர்பச்சோவ் அதுக்கப்புறம் எலெக்ஷன் பக்கம் பின்னாடி அங்க என்ன ஆயிப்போச்சுன்னா டோட்டலா ஒரு மாறுதல் வந்து பணக்காரனுங்க கவர்மெண்ட் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்போ அமெரிக்காவுக்கு எலெக்ஷன் புட்டினை ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த ஆள் சொன்னா கேட்பானா அப்படின்னு. ஏன்னா பேசிக்கலி கேஜிபி ஆளுங்க, ஜூடோ ஃபைட்டர், ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பர்சன். அவன் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் வேலையை பண்ணியிருக்கான். முன்னாடி யூஎஸ் எதிர்க்க, அதனால யூஎஸ்க்கு இவனை பத்தி ஒரு ரிசர்வேஷன் அதெல்லாம் இல்லை பண்ணுவான் அப்படின்னு. ஆனா இவன் தன்னுடைய ஆரம்பிச்சதுல அது தன்னுடைய தேசிய நலனை பாதுகாக்கிறதுக்காக அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாம் என்ன பண்ணோம், பழைய பெருச்சாலியை பழக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இவன் புதுசா நியூ எலைட்ஸ் அதை இவன் டெவலப் பண்ணிட்டான். பழைய ஆட்கள் எல்லாம் இவன் கிட்டத்தட்ட காலி பண்றதுக்கு என்ன பண்ணிட்டானா, நீ அரசியல்ல தலையிடாத, உன் சொத்தை பாதுகாத்துக்கு நீ ஓடிப்போ, அரசியல் தலையிடுறதுன்றது கூடாது அப்படின்னு ஒரு ரெடி அடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முன்ன மாதிரி கவர்னர் எலெக்ஷன் ஆகாம
கவர்னரை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ற மாதிரி ஆக்கிவிட்டான். அதுக்கப்புறம் மாஸ்கோவை வந்து ரீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டான். மாஸ்கோ முன்னாடி வந்து சோவியத் யூனியனா இருக்கும்போதே கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்டா இருந்தது. அப்போ இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட்லேருந்து ரீசென்ட்ரலைஸ்ட் மையப்படுத்திட்டான். செக்யூரிட்டிக்கு அவுட் அண்ட் தன்னுடைய லாயல் பர்சன் கொண்டு கேஜிபிலேருந்து ஆள வச்சிட்டான். லெஜிஸ்லேச்சர்லையும் அது வந்து என்ன டெமோக்ரஸியா சில கிரிட்டிசிசம்லாம் இருக்கும். ஆனால் சில அடாவடித்தனமான கிரிட்டிசிசம்லாம் வராதபடி தடுக்கிறதுக்கு உண்டான வழியை பண்ணிட்டோம். அது ஒரு ரெகுலேட்டட் இதாக இருக்குது. ஆனால் அப்போசிஷனுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். டெலிகம்யூனிகேஷன் டோட்டலாக கண்ட்ரி கண்ட்ரோலில் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஜனநாயகமும் அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்குன்னு எல்லா எதிர்ப்புக்கும் இது பண்ணல. சில எதிர்ப்புக்கு தான் அதாவது அது பேர் என்ன சொல்றது, சீரியஸ் அலிகேஷன் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் அவன் வந்து அப்போஸ் பண்றான் வழிய மிச்சப்படி இல்லை. அப்போ எலெக்ஷனும் வந்து ப்ரீ டிட்டர்மைண்டா தான் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இன்டர்நேஷனலா. அது எவ்வளவு தூரம் உண்மைன்றது தெரியல. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் செக்டார் நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஆயில், இந்த நேச்சுரல் கேஸஸ் இதெல்லாம் வந்து இயற்கை வளங்கள்லாம் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அதுல வந்து என்னன்னாக்க இன்னொன்று வந்து யார் யாரெல்லாம் ப்ரைவேட் பீப்புள் அங்கே எங்கேஜாக இருக்கணுங்களோ அவங்கள வந்து கவர்மெண்ட்டோட இணைச்சுட்டு தான் போயிட்டு இருக்கான் அவன் புட்டின். அப்போ இந்த இன்னைக்கு வந்து அவனுக்கு ஒரு நிர்பந்தம் வந்திருக்கு, மாடர்னைசேஷன் ஆஃப் மிலிட்ரி. ஏன்னாக்கா யூஎஸ்கிட்டேருந்து த்ரெட் இருக்கு. அது நமக்கு யூக்ரைன் சமாச்சாரம் தெரியும் ஏன்ட்டு. அதனால இப்போ அதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்றான், ஆனால் முடியல. ஆனா மிச்ச பேரை சேர்த்து போக வேண்டியதா இருக்கு அவன். ஏன்னா தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அதனால இப்போ வந்து அந்த கோரிலேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் சீனாவோட கொஞ்சம் ரிலேஷன் ஜாஸ்தி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது பெரிய இதாக இருக்கு. அப்போ பழைய ரஷ்யாவோட முன்னாடி இருந்தது இல்லை சில, இப்போ தனித்தனி நாடுகளாக போனது. அது வந்து எனக்கு சரியா சொல்ல தெரியல. அந்த அந்த முரண்பாடு வந்து இப்போ மழுங்கி இருக்கு. அதான் அந்த பழைய ரஷ்யாலேருந்து பழைய சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு போன நாடுகள் முன்னாடி வந்து கொஞ்சம் எழுத்துலாம் பேசியிருந்தாங்க. அந்த முரண்பாடு இப்போ மழுங்கி இருக்கு. காரணம் என்னன்னாக்க ரஷ்யாவோட பொருளாதார நிலைமை வளர்ந்துருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இப்படி பார்த்தோம்னாக்க ஒரு தேசியவாத நலனில் புட்டின் வந்து இந்த மாதிரி சில ஒரு சில நேரத்தில் பார்த்தாக்க ஒரு ரியாக்ஷனரி ஃபோர்ஸஸ் மாதிரி தெரியும். பட் அது ரியாக்ஷனரி ஃபோர்ஸஸ் இல்லை, அவருடைய தேசிய நலனை வச்சுட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த நாட்டை இன்னைக்கு வந்து ரீஷேப் பண்ணுறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா எலெக்ஷன்லாம் இருந்தபோது டோட்டலாக எல்லாமே பேரலைஸ் ஆகி போச்சு. அதை திருப்பி ரீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு புட்டின் இஸ் டூயிங். அதுக்குன்னு அவனை வந்து லெஃப்ட்னு சொல்ல முடியாது. அதுதான் பாயிண்ட். பட் ஹி இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட். அது ஒரே எஃபர்ட் பேசிக்காக சர்வதேச அளவில் என்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்னக்க, அமெரிக்காவோட அந்த யூனிபோலார் டாமினேஷனை உடைக்கணும். அதுக்கு உண்டான எஃபர்ட் எல்லாம் தான் வரான். அதனால தான் அவன் வந்து பிரிக்ஸ் மிச்சம் இதெல்லாம் உள்ள வரான். அங்கேருந்து பல்வேறு நாணயங்களை வச்சு மாற்றிக்கிறது, ட்ரேடு எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்து ஜப்பான் கிட்டேருந்து இருக்கு, ஆஸ்திரேலியா கிட்டேருந்தும் இருக்கு. ஏன்னா யூஎஸ் அங்கே வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இந்த சுச்சுவேஷனை பார்க்க போனால் அவனுடைய தேசிய நலனை இப்போ முதல்ல பாதுகாக்கணும். இன்டர்நேஷனல் டாமினேஷன் இவன் வருமா, பழைய ஒரு பைப்போலார் மாதிரி வருமானா இன்னைக்கு அந்த அஜெண்டா இல்லை அவங்ககிட்ட. அது மாத்திரம் ரொம்ப கிளியரா இருக்கு. இதான் நான் சொல்ல விரும்புறேன். நான் 2 வரி சொல்லிக்கிறேன். அதாவது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நான் இன்னைக்கு ரஷ்யாவை பார்க்கும்போது கொஞ்சம் ஹிஸ்டரியும் அது வரலாறோட நான் சேர்த்து பார்க்குறேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் 1881 சாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் சேர்ந்து எழுதின அந்த இதில் வந்து அவங்க ரஷ்யாவை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இது 25 வருஷத்துக்கு முன்னாடி எழுதும்போது ரஷ்யாலாம் ஒரு கணக்கிலே எடுத்துக்கல, அது ஒரு நாடாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஜார் மன்னர் வந்து புரட்சியின் கைதியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரஷ்யாவை சிறப்பா குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்ப அதுல வந்து அவங்க என்ன டீல் பண்றாங்கன்னா, ஐரோப்பிய கண்ட புரட்சிக்கான முன்னறிவிப்பா, மணி ஓசை மாதிரி, யானை வருது மணி ஓசை முன்னாடி வருது, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோமே, அது மாதிரி ரஷ்ய புரட்சி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதை விளக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாதி நிலம் பொது உடைமையா இருக்கு, அப்படி ஒருவேளை முதலாளித்துவம், ரஷ்ய முதலாளித்துவம் குழந்தை பருவத்துல இருக்கு,
அப்ப அப்படி இருக்குது பட்சத்துல ஒருவேளை இந்த தொழிலாளி வர்க்கம் வந்து அதிகாரத்தை எடுத்துட்டாங்கன்னா இவங்க கொஞ்சம் குறுக்கு வழியில வேகமா கம்யூனிஸ்ட் சமூகத்துக்கு போவாங்கங்கிற ஒரு இந்த அர்த்தம் வரும்படியான வார்த்தைகளை மார்க்ஸ் எங்கெல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஏன் இதை எழுதினாங்கிறதுக்கு ஒரு சின்ன இது இருக்கு. நீங்க அதை வந்து எஸ்.வி. ராஜதுரை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை உலக மொழிகள்ல கிளப்பின விவாதம் மொழிபெயர்ப்புகளை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த எஸ்.வி. ராஜதுரை புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த கார்ல் மார்க்ஸ் அவர் சொல்ற பாயிண்ட்டுக்கு நீங்க வாங்க தோழர். அவர் என்ன சொல்லியிருக்காரு வெங்கடேசன், அங்குள்ள பொருளாதாரத்தில் உள்ளது சொல்றாரு. நீங்க பழைய கதையெல்லாம் பேசுறீங்க, எப்படி விவாதம் போகும்? கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அங்கு உள்ள பொருளாதாரத்தை பற்றி அவர் சொல்றாரு. அதை பத்தி நீங்க கருத்து சொல்லாம நீங்க மற்றதெல்லாம் பேசுனீங்கன்னா எப்படிங்க சரியா இருக்கும்? அது உரையாடல் இல்ல தோழர். ஆமா, அதான நீங்க உங்க ஒவ்வொன்றுலயும் உரையாடல நீங்க வேற மாதிரி பேசுறீங்கன்னா அவர் சொல்ற பாயிண்ட்டுக்கு எல்லாம் கருத்து சொல்லுவோம். நீங்க புதுசா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, அதுக்கு நாங்க கருத்து சொல்றோம். உங்க கருத்தை ஏத்துக்கிட்டேன். எனக்கு நீங்க அதாவது என்னன்னா, நம்ம சப்ஜெக்ட் வந்து இப்ப நான் வந்து நிறைய சொல்லி எனக்கு இருக்கு நிறைய. ஆனா அதெல்லாம் ஏன் சொல்லலைன்னா அவர் என்ன பாயிண்ட் கலப்புறாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு விட்டுட்டார். ஆனா நீங்க அதே மாதிரி இன்னொரு கேள்விக்கு நீங்க என்ன பண்ண, நீங்க அந்த கேள்வியை கேட்கணும். கேட்டுட்டு அப்ப மற்ற சொல்லப்ப நீங்க உங்க பதிலுக்கு நீங்க வரலாம். அதை விட்டு அதை டீவியேட் பண்ணீங்கன்னு வைங்க. இன்னைக்கு கூட்டம் என்பது டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஒருத்தர் சொன்னாரானா அதை ஒட்டி முதல்ல ஒரு கருத்து, அப்புறம் நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க அதை ஒட்டி ஏன் கருத்து, அப்புறம் மற்றவங்க கருத்து அதை ஒட்டி ஏன் கருத்து, அப்படி நம்ம விவாதம் பண்ணும்போது முழுமையாக அதான் உங்க விவாதத்தை அந்த முயற்சி இன்னைக்கு வந்து ரிகர்சல் மாதிரி முயற்சி தான், வேற ஒண்ணு இல்லை, நெறிப்படுத்துறது தான், வேற ஒண்ணு இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டேன் தோழர் உங்களுத தோழர். உங்க இந்த விவாதத்தின் வடிவத்தை நீங்க விரும்புற மாதிரி முயற்சி பண்ணி அழைப்புதலே மாத்தி போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி வந்துடாது இல்ல. இப்ப இன்னைக்கு வந்து இல்ல நீதி இதுல ஒரு விஷயத்த கவனத்தை எடுக்கணும். என்னென்றால் வெங்கடேசன் தோழர் அத சொன்னதுல ஒரு சரி இருக்கு. நான் என்ன நியாயப்படுத்துறதுக்கு இல்ல, நான் அது இந்த தொடர்ச்சியா சொன்னேன்னு நான் சொன்னேன். ஆனா அப்படி இல்லை. இப்ப விஎம்எஸ் சொல்ற மாதிரி வெங்கடேசன் தோழருடைய அந்த கருத்தின் தொடர்ச்சியை சுகுமார் தோழர் செய்தவர். நாங்கள் அதைத்தான் செய்வோம். அதின் தொடர்ச்சியை இன்றைக்கு இருக்கிற சமூக பொருளாதார, நாங்கள் சமூக அரசியல் விஷயத்துக்குள்ள கூட போனாங்க. அதை விட பொருளாதார இன்றைய நிலை எப்படி புடின எந்த இடத்துல வச்சு பாக்குறதுக்கு இது இருக்குன்றதுக்கு விட கண்டுபிடிச்ச போகலாம். தோழர், என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து முன்னுரையா சொல்லும் போதே என்ன சொன்னேன், புத்தினை நான் ஒரு குறியீடா பாக்குறேன் சொன்னேன். அடுத்தடுத்த ஒரு என்ன, நான் வந்து புத்தினுக்குள்ளே மட்டும் சுத்த நான் விரும்பல. புட்டின் அல்ல, சோவியத் என்ன நம்ம தலைப்பு இன்னைக்கு என்ன வச்சுட்டோம், இடதுசாரியா வலதுசாரியான்னு. அது அவர் வாயிலிருந்து வந்தது, உங்க வாயிலிருந்து வந்தது, அதை அப்படித்தான் வச்சிருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, டயலட்டிக்கலி முதல்ல பேசுற சப்ஜெக்டினுடைய ஹிஸ்டரிய முதல்ல பார்த்து அதுக்கப்புறம் அதுக்குள்ள போறது ஒரு நான் புரிஞ்சுக்கிட்ட டயலட்டிக்ஸ். அதனால நான் வேணா இன்னும் வேகமா சுருக்கிறேன். இல்ல அது எப்ப தெரியுமா, நீங்க இல்ல அதாவது நீங்க வகுப்பு எடுக்கும் போது அது சொல்லணும். டிஸ்கஷன்ல இப்ப எனக்கு வந்து நீங்க இப்ப எனக்கு வந்து நீங்க வரலாறு எனக்கு சொல்லணுமா, இல்ல பேராசிரியருக்கு சொல்லணுமா, இல்ல உங்களுக்கு தான்? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இதை மாதிரி ஆரம்பிச்சேன்னா மணிக்கணக்கில் நீங்க கேட்ட என்ன சொல்வீங்க? ஐயா எனக்கு தெரியாது நீ சொல்லியான்னு சொல்லுவீங்க. இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சிருக்கு, அது இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டிய பாயிண்ட் இருந்தா சொல்லலாம், இதுக்கு இது ரிலவெண்டா இருந்தா. ஏன்னா லெனின் வந்து நியூ எக்கனாமிக் பிளான் ஒன்று ப்ரப்போஸ் பண்றாரு, அதை தான் இவர் பின்பற்றாங்களா அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம், அது வேற விஷயம். இந்த சப்ஜெக்டோட ரிலேட்டட் தான் நீங்க வர சொல்லலாமே தவிர மற்றதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா டிஸ்கஷன் வந்து திசை மாறிடும். புரியுது தோழர். நீங்க உடனடி ரிலேட்டடா நீங்க கேக்குறீங்க, நான் தூரத்து ரிலேட்டடா பேசுறேன். நத்திங், எல்லாமே டயலட்டிக்ஸ்ல யூனிவர்சல் கனெக்ஷன் இன்டராக்ஷன் இருக்கு. நீங்க எல்லாமே கனெக்டட் தான்.
நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க அந்த அந்த ஒரு வட்டம் போட்டீங்க, அந்த சின்ன வட்டத்துக்குள்ள சுத்த சொல்றீங்க. நான் கொஞ்சம் பெரிய வட்டமா அது வர்றேன். 2வது, இப்ப நீங்கள் நான் பேசிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. இளைஞர்கள் இது லைவ்ல போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்போ ஒரு கல்லூரி மாணவர் கூட அதை கேட்பாரு. அவரு நீங்களே ஏற்கனவே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுதான். புதிய புதிய தகவல்கள் போகும்போது நாம 4 பேர் 4 விதமா யோசிக்கிறோம். 5வதா இது மூலமா ஒரு 100 பேர் பார்த்தா கூட அதுக்குள்ள என்ன அவங்க தோன்றாங்கிறதுக்காக தான் இந்த வடிவத்தை மாத்துறோம். உரையாடல் வடிவமா. நான் 2 நிமிஷம் தான் நான் கேட்டேன். இப்ப நீங்க என் நேரத்தை நீங்க அதிகப்படுத்திட்டீங்க. நீங்க நீங்க குறுக்கிடாம இருந்தீங்கன்னா நான் 2 நிமிஷம் குடிச்சிருவேன். இல்லைன்னா நான் கடைசி தொகுப்புரைக்கு நான் போயிடுறேன். இப்ப எந்த விவாதத்தையுமே ஒரு ஆரம்ப உரை தொகுப்புரை வச்சு தான் நடத்தணும். நான் கருத்து சொல்றதுல இருந்து நான் பின்வாங்கிக்கிட்டேன். நான் தொகுப்புரைக்கு மட்டும் வர்றேன். இல்ல நீங்க இல்ல இல்ல பேசுங்க. கருத்து சொல்லணும் கட்டாயம். அது சம்பந்தப்பட்டதுல அது என்ன இருக்கு தோழர்? இல்ல 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 எனக்கு அதாவது இல்ல இல்ல நாங்க வந்து தோழர், உங்க விமர்சனம் பண்ணல தோழர். ஐயா இங்க நான் சப்ஜெக்ட் கோச்சுக்கும் இல்ல. நான் கொடுத்துருக்கீங்க, கடைசியில நீங்க சொல்லலாம் இதெல்லாம். ஆமா கடைசியில் நீங்க நான் சொல்றேன் கட்டாயம் தோழர். பங்கெடுக்கணும். இதுல உங்க உங்க கருத்தை நீங்க கரெக்ட். சொல்லணும். இந்த சப்ஜெக்டுக்குள்ள சொல்லணும்னு சொல்றோம். அதான் அதாவது நான் அவர் சொன்னேன் சொல்றதை தோழர். ஏத்துக்கணும். அவர் இல்ல வந்து என்ன தோழர். சொல்லணும்? ஆ, வெங்கடேசன் சொல்றதுல என் கருத்து வேறுபாடு இருக்கு. அவர் சொல்ற மாதிரி அங்குள்ள சிஸ்டம் இல்ல. அது ஒரு முழுக்க முழுக்க கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் தான். அங்க சுரண்டல் இருக்கு. அங்க வந்து மற்ற ஏற்றத்தாழ்வு இருக்குது. இப்ப ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வு இருக்குது. அங்க எந்த சிஸ்டமும் இல்லை. ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி கூட சொல்லலாம். அது வேற விஷயம். அவர் ஒன்று சொல்றாரு. அதுக்கு மேல நம்ம வந்து இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன். நீ கேளுங்க தோழர். புட்டினுடைய இப்ப நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். ஆ, புட்டினுடைய சர்வதேச அணுகுமுறை முற்போக்கானதுன்னு என்னுடைய கருத்து. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நான் சொல்றேன். இப்போ நீங்க விவாதம் பண்ணீங்க, அதை சுத்தி வாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இன்று உலகத்தில் புட்டினுக்கும் தெரியும், ட்ரம்புக்கும் தெரியும், ஐரோப்பிய முதலாளிகளுக்கும் தெரியும், சீனாவுக்கும் தெரியும், இந்தியாவுக்கு மட்டும் தெரியாது. இந்த மோடி முட்டாள்களுக்கு தெரியாது. என்னன்னு கேட்டா இனி ஒரு உலக யுத்தம் நடந்தால் முதலில் அழிவது ஐரோப்பியனுடைய பொருளாதாரமும் அமெரிக்க பொருளாதாரம் தான். அதனால அவன் என்ன பண்றான்னா யுத்தத்துக்கான தயாரிப்புங்கிற முறையில ஆயுதங்கள் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனோம்னு சொன்னா அதுவும் அதுக்கு போட்டி போட்டு சீனாவும் ரஷ்யாவும் பண்ணுவாங்க. அப்ப அவங்க புறா தன்னால சீரடையும், நம்ம நம்பி வருவாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு த்ரெட்டன் பண்றாங்க. இன்றைக்குள்ள 2008க்கு பிறகு சர்வதேச உறவுல சீனாவும் ரஷ்யாவும் ஒரு யுத்தம் வராமல் இருப்பதற்கு என்னென்ன உண்டு அவங்களோட அந்த காரியத்தை ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்றான் இவன்? இப்ப பாருங்க, ரஷ்யாவில் யுக்ரைனுடைய தீர்வுக்கு ட்ரம்ப் ஒரு தீர்வு சொல்றான். அதை ரஷ்யா ஏத்துக்குது. அது ஏத்துக்கிட்ட மறு நிமிஷம் என்ன பண்றான் ட்ரம்ப்? வெனிசுலால கொண்டு போய் கப்பலை கொண்டு நிறுத்தி அங்க 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 தகராறு பண்றான். ஏன் அங்க போனவன் ஏன் இங்க இங்க முடிச்சுட்டான்ல, ரைட்டு, இவன் வரமாட்டான்னு தெரிஞ்சு கொண்டு அங்க போறான். அங்கேயும் போய் என்ன பண்ண போறான்னு தெரியாது. அவன் அப்ப கப்பல் எல்லாம் தடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். ப்ரொவோக் பண்றாங்க. அதே நேரத்துல இவங்க யுத்தம் வேண்டாம்னு நினைக்கிறதுனால சரண்டர் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இல்ல சண்டை போட்டா 2 பேரும் அழிஞ்சு போகணும்னு தெரியும்ல. அல்ல இன்று சீனாவும் ரஷ்யாவும் எடுக்கக்கூடிய பொசிஷன்ல தான் ஷாங்காய் கோஆபரேஷன், பிரிக்ஸ் அமைப்பு, இந்த ரெண்டும் புதிய ரோலுக்கு வந்திருக்கு. அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதை பத்தி கருத்து சொல்றேன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்ன பாக்குறேன்னா தோழர், நான் பெஸ்டா தோழர், சர்வதேச ரீதியில் எடுத்தோம்னா இன்றைக்கான புட்டின் அப்படின்னா ரஷ்யா, இந்த ரஷ்யா புட்டின் தலைமையிலான ரஷ்யாவினுடைய ரோல் என்பது சோவியத் காலத்தை விட மிஞ்சியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. சோவியத் காலகட்டத்தை விட மிஞ்சியதாக சாதகமாக 3ஆம் உலக நாடுகளின் காவலனாக புட்டின் நின்றுட்டு இருக்கு ரஷ்யா. அன்றைக்கான சோவியத் அணிய அளவுக்கு இது இப்ப இல்லாம இருந்தாலும் நினைக்கலாம். ஆனா புறத்தோற்றத்துல, ஆனா யதார்த்தமான இன்றைக்கான சூழகட்டத்துல
இன்றைக்கு ஆப்பிரிக்க நாடுகளா இருக்கட்டும், ஏன் ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், ஐரோப்பியில கூட இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஹங்கேரி, செர்பியா எல்லாத்துக்கும் இவங்களுடைய சப்போர்ட்ல தான் உட்காந்து வச்சிருக்காங்க. ருமேனியாவினுடைய தேர்தல் ருமேனியால கரெக்டா நடந்ததுன்னா ருமேனியால ரஷ்யாவுக்கு சாதகமாக அரசாங்கம் தான் வந்திருக்க முடியும். தேர்தல் அன்னைக்கு கூட தான் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு தான் அவங்க அவரை ஜெயில பிடிச்சி போட்டு தான் பண்றாங்க. ஆக இந்த மாதிரி போக்குகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக சர்வதேச ரீதியில ஆப்பிரிக்க நாடுகளுக்கான விடுதலையா இருக்கட்டும், உலகினுடைய பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு நாடாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்புல சைனாவை காட்டிலும் அதிக ரோலை முந்தைய சோவியத் யூனியன் காலத்தை விட அதிகமான ரோலை இன்னைக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வெனிசுலாக்கு வந்து தோழர் சொல்லியிருக்காங்க. வெனிசுலாக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து பகிரங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கு. ஆனா சண்டை போட்டா டேமேஜ் ரெண்டு பக்கம் பலமா வருங்கிறத அமெரிக்கா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கா வந்து எப்பவுமே தூண்டி விட்டுட்டு அடுத்தவங்களை சண்டை போட விட்டுட்டு வேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஒரு சூழல் வந்திருக்குன்னா, இப்ப வெனிசூலால சண்டை போடணும்னா அமெரிக்கா தான் போட்டாகணும். நேட்டோ படைகளோ எங்கேயும் அனுப்ப முடியாது. இப்ப வேற எங்கே இருக்க ட்ரூப்பும் அனுப்ப முடியாது. வெனிசூலாவில் அமெரிக்கா தாக்கணும்னா நேரடியாக அமெரிக்க படைகள் இறங்கணும். இதுவரைக்கும் அமெரிக்கா மற்ற நாடுகள்ல படையெடுத்த எல்லா இடத்து பாத்தீங்கன்னா அது வந்து யூஎன் பீஸ் ட்ரிப்பு அந்த மாதிரி வந்து பல்வேறு படைகளை அனுப்பிட்டு அதுல கொஞ்சம் பேர் அமெரிக்காரன் இருப்பான், இவன் அப்படிதான் இருந்திருப்பான். ஆனா இப்ப காலங்கள் மாறி இருக்கு. இதை ஒட்டி பாத்தீங்கன்னா புட்டினுடைய ரோல் என்பது வந்து மிக சிறந்த ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பாக இருக்குன்னு நான் பாக்குறேன் இந்த பக்கத்துல. அதனுடைய ஒரு விளைவாகத்தான் ஏசியால ஒரு மிக தெரிஞ்ச ஒரு கட்டமைப்பை உருவாக்கணுங்கிறது தான் ஒரு பக்கத்தை சைனா கூடயும் ஒரு பக்கத்தை இந்தியாவையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஏன் ஸ்ரீலங்காவை கூட விடாம எந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ பிடிச்சிட்டு ஒரு லெவலுக்கு வர்றாங்க. அதனால சர்வதேச ரீதியில தோழர் விஎம்எஸ் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு இடதுசாரியான ரோலா அந்த அரசாங்கத்துக்கு பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. இடதுசாரிங்கிறத விட ஏகாதிபத்திய எதிர்ப்புல தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு ரோல் புட்டின் பிளே பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு அந்த அளவுக்கு அதாவது அன்னைக்கு சோவியத் யூனியனோட இருந்த பொசிஷன் வந்து இன்டர்நேஷனல் பொசிஷன் வேற, இன்னைக்கு இருந்த பொசிஷன் வேற. அப்போ இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி புட்டின் பண்ற வேலை வந்து இன்னைக்கு அது என்ன சொல்றது, ஒரு மீடியாக்கர், ஒரு நடுத்தரமான ஒரு இது, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேணாம். ஆனா அவனுடைய ஒரே எய்ம் வந்து அந்த அமெரிக்கன் ஹெகமனி, அதோட ஆதிக்கம், அதை உடைக்கிறது ஒரே வேலை அவனுக்கு. அதுக்கு உண்டான இது அவன் உள்ள வந்து எப்படியாவது இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிர்க்க அந்த பழைய சோவியத் யூனியனோட இருந்த நாடுகள் ஐரோப்பாவை பிரிக்கணும்னு பார்க்குறான். அது இப்போதைக்கு நடக்காது கதை. ஏன்னாக்க ரஷ்யாவோட ஆயில், அந்த எனர்ஜி, மிச்சம் அதோட வளங்கள் அவங்களுக்கு தேவை. அதனால இப்போ இவன் என்னதான் பண்ணாலும், அமெரிக்காக்காரன் என்ன தலைகள் இருந்தாலும் அந்த பொருளெல்லாம் அமெரிக்காவால் கொடுக்க முடியாது. அதனால இவங்க ரஷ்யாவை நம்பி தான் இருக்கானுங்க. ரஷ்யா, பழைய கார்கியா இதெல்லாம் நம்பி தான் இருக்காங்க. அதனால இப்போ அமெரிக்காக்காரன் ஆட முடியாது. இன்னைக்கு வந்து வெனிசுலா வந்து சைனா இது ரெண்டும் வந்து போடான்னு வச்சுனாக்கா அமெரிக்கன் எக்கானமி காலி. அவன் டாலர் வேல்யூ இன்னைக்கு ஏறி நிற்கிறது எங்கேயோ போயிடும். உலகத்துல நம்பர் 1 பிச்சைக்காரன் ஆயிடுவான் அமெரிக்கா. அதனால ஆட்டங்கன்னு இருக்கான். அதனால கூட தொடர்பியும் சொன்ன மாதிரி சும்மா அவன் வந்து பம்மாத்து காமிச்சு கிடக்குறான். அவன் மேல குண்டை போடுவான், அதை போடுவான், குண்டை போடுவான். இவன் காலி ஆயிடுவாங்க. ரஷ்யா ஏற்கனவே நீ அங்க தொட்டா இங்க பின்னாடி அடி வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கப்பலை தடுத்திருக்கான். அது வரான் தோழர், அங்கதானே இருக்கு. அது வரும். ஆனா பின்னாடியே ரஷ்யாக்காரன் கிளீனா அவன் எனக்கு வந்து வந்திருக்கிறது என்னன்னாக்க அவன் அந்த பக்கம் இந்த அதாவது அலாஸ்காக்கு அந்த பக்கம், ஏன்னா அதான் அவனுக்கு கிட்ட ரஷ்யாக்காரனுக்கு அந்த பக்கம் வந்து இவன் ஷிப்பை கொண்டு போய் நிக்கிறதுக்கு இவன் ரஷ்யாக்காரன் பிளான் பண்ணிட்டான் புட்டின். அங்க தொட்டான்னாக்க இங்க அடிப்பான், இந்த பக்கத்துல இருந்து வெஸ்டர்ன் சைட்ல இருந்து மேற்கு பக்கத்துல இருந்து தூக்கி அடிப்பான். சைனாக்காரன் கண்டிப்பா தொட்டுருவான். இது ஆடி போயிடும். சைனா இப்போ கெஞ்சரான அமெரிக்காக்காரன், யோ என்னுடைய பாண்டெல்லாம் வித்துறாதியா நீ மார்க்கெட்ல, என் டாலர் வேல்யூ போயிடும் அப்படின்றான். அவன் கெஞ்சரான் சைனாக்காரங்கிட்ட. அதே மாதிரி இப்போ வெனிசுலா இதை நீ வந்து இப்போ அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணாதன்னு சொல்லி அவன் மிரட்டிட்டு இருக்கான். அதனால தான் வெறுமன்னா நீ வந்து அது பேர் என்ன கஞ்சா விற்கிற, அதை பண்ற இதை பண்றன்னு வெறும இல்லாத பொருளாத இதெல்லாம் சொல்லி கிடக்குறாங்க.
இவங்க 2 பேரும் முறுக்கு முறுக்கினாங்கனாக்க இன்னைக்கு மேல இருக்கிற டாலர் தவிடு பொடியாயிடும். அமெரிக்கன் எக்கானமியே காலி இன்டர்நேஷனல். நீங்க சொல்றத பார்த்தா அதான். அமெரிக்கா எண்ணெய் கப்பல்களை தடுப்பாங்கங்கிறீங்க. ஆமா அமெரிக்கா ஆமா இப்ப ஆமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆயில், ஆமா அந்த கப்பலை பூரா இவங்க 2 பேரும் தடுப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆமா 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 நீ வெனிசுலா தடுத்தேன்னா நான் ஒன்னும் தடுப்பேன் அப்படின்னு. ஆமா ஆமா அப்படி வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியல. இருக்கு இருக்கு இருக்கு. இது நான் ஏ- ஓ- ஆ, ஏற்கனவே ஈரான் வந்து இஸ்ரேல் அமெரிக்கா 2 கப்பல்களையும் அது ஒரு வழியில தடுத்திருக்கு. கரெக்டா? ஆமா இப்ப போன வாரம் ஒரு சம்பவம் நடந்தது தோழர். ஒரு ரஷ்யாவிலிருந்து பொருள் ஏத்திட்டு வந்த ஒரு கப்பலை வந்து இவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதற்கு பதிலா ஈரான் வந்து இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சம்பந்தப்பட்ட ஒரு டேங்கர் கப்பலை கடத்தி கொண்டு போய் ஈரான் வச்சுக்கிட்டான். ஆக ரைட். இது எப்படி நடக்கும்னா, அமெரிக்கா எந்த ஏகாதிபத்தியம், என்னுடைய ஒரு கெஸ்ஸிங்ல நான் சொல்றேன், இப்படி நடக்குமா அப்படிங்கிறத சொல்றேன். ரஷ்யா எந்த விதத்திலையும் நேரடியாக போரில் பங்கு பெறாது, எந்த ஒரு வெளிநாட்டிலும். ஏன்னா அவர்கள்ட்ட ஆள் கிடையாது, மேன் பவர் ஷார்டேஜ், சுத்தமா மக்கள் தொகை எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. ஒரு செய்தி, ரஷ்யாவில் வந்து பெண்கள் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், இங்க இருந்து டூரிஸ்ட் போறவங்கள கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது யதார்த்தமான இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை. இந்திய மக்கள் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் இன்ஜினியர்ஸை கேட்குறாங்க. ஆக இது எல்லாமே வந்து இந்தியாவில் யாராவது கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக பகிரங்கமா, இது வந்து நான் கேலிக்கு சொல்லல தோழர், சிரிக்க வேண்டியதில்லை, இது வந்து யதார்த்தமான இல்ல உண்மை. இல்ல ரஷ்ய பெண்கள் தயாரா இருக்காங்க. பாஞ்சாலி மட்டுமில்ல, அங்க வந்து 5 பேரை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அங்க வந்து யதார்த்தமான சூழல் இருக்கு. அப்ப இந்த சமூக அமைப்புல ஏற்கனவே இருக்கும்போது ரஷ்யா நிச்சயமாக இன்னொரு நாட்டின் மீது நேரடியாக யுத்தத்தில் பங்கு பெறாது. அவர்கள் அதற்கான வாய்ப்பை ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிரைவேட் மிலிட்ரிஸ், வேகனார், அந்த மாதிரி வந்து வேகனார் மாதிரியான பிரைவேட் மிலிட்ரிஸை, அப்புறமா வந்து அந்த இன்னொரு மிலிட்ரி சோர்ஸ், அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உக்ரைனுடைய தலைநகரை பிடிச்சாங்க. எனக்கு அந்த ஒரு 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 முஸ்லீம் தான் தளபதியா இருப்பாரு, அந்த இது வரல. ஆக இல்ல அந்த மாதிரி பிரைவேட் ராணுவ முகாம்களை அங்கங்க ஏற்படுத்தி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக இது வந்து ஏகாதிபத்தியத்திலிருந்து நாம அதாவது கத்துக்கிட்டது, அஹ், வே- நேரடியாக வே- யுத்தத்துல பங்கு பெறாம. வெங்கடேசன் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நம்ம 2 பேரும் கூட அதை பேசியிருக்கோம். அந்த வேகனர் அப்படிங்கிற அந்த ஒருத்தர் தனியார் ராணுவம் போல பேரலா ரஷ்யாவில் செயல்படுது. அது புட்டின் கண்ட்ரோல்ல இருக்கு. அதற்கான ஆட்களை எடுக்கிறதெல்லாம் வந்து அவங்க சிறை கைதிகள்ல இருந்து எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு வேலை இல்லாத இளைஞர்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அந்த வேகனர் புட்டினை எதிர்த்த பிறகு அவரு ஹெலிகாப்டர்ல செத்து போயிட்டாரு. அதற்கு பிறகும் இன்னும் அந்த தனியார் ராணுவம் இருக்குது. கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிறது? அந்த அந்த தனியார் வேகனாரும் ராணுவத்தை தான் இப்ப மடக்கிறான். தனியார் ராணுவம் தோழர், இப்ப ஒரு மடக்கிறான், தகவல் புட்டின் தான். தன் கைக்குள்ள கொண்டாடுறான். நீங்க பாருங்க, அந்த தனியார் ராணுவத்தின் மிக பெரும்பான்மை எண்ணிக்கையில் உள்ளவர்கள் ஆப்பிரிக்கா மற்றும் அடுத்த நாட்டை சேர்ந்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேகனார் சேச்சன் ஆர்மி, இன்னொன்று வந்து சேச்சன் ஆர்மி. இதுல எல்லாமே வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் சேர்ந்தவங்கள இவங்கள தான் வச்சிருக்காங்க. ரஷ்யன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்பதான் வந்து வார் நடக்கும்போது தான் சிறை கைதிகளுக்கு வார்ல ஈடுபட்டால் தண்டனை குறைப்பு அப்படிங்கிற மாதிரி திட்டங்களை கொண்டாந்து அவங்க ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி தகவல் தான், இதுதான் யதார்த்தமா இருக்கிறது. நான் கிரிட்டிக்கலா கேட்கிறேன் தோழர் VMS. ஒரு சர்வதேச கூலி பட்டாள மாதிரியான ஒரு அமைப்பு புட்டின் கையில இருக்கு. அது எத்தனை சதவீதம் நம்ம அவரை வலதுசாரின்னு சொல்லலாம்? புட்டினுடைய கூலி வெளியுறவு முற்போக்கா இருக்குன்னு சொன்னீங்கல்ல தோழர் VMS. இந்த இப்ப வந்து இதுல வந்து ஒரு தனியார், அது வந்து ரஷ்ய ராணுவம் கூட இல்லை, கூலி பட்டாளம் வெளிநாட்டவர்கள்லாம் வச்சிருக்காங்க. நானும் அவரும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஆனா கன்ஃபார்மா டீட்டெயிலா அது வெங்கடேசன் கூலி தான் பட்டாளம் இல்ல தோழர். இல்ல 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 இல்ல. கூலி பட்டாளம் நீங்க சொல்ல முடியாது தோழர். அப்போ அமெரிக்காக்காரன் என்ன பண்றான்? அப்போ யுனைடெட் நேஷன் ஆர்மின்னு இல்ல சொல்லிட்டு அவன் என்ன வர ஒரு செகண்ட் தோழர்.
இப்ப யூக்ரைனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்தியன் ஆட்களை எலெக்ட் இங்கேருந்து கூட்டின்னு போயிருக்கான் வித் கவர்மெண்ட் பர்மிஷன். கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லைன்னாக்க கூலிப்பாடுன்னு சொல்லலாம். வித் கவர்மெண்ட் பர்மிஷன் இங்கேருந்து அங்க யூக்ரைன் வாருக்கு கூட்டின்னு போயிருக்கான். ஆனா உடனே அமெரிக்கன் என்ன சொல்றாங்க, இந்த பிரஸ் பிபிசி பிரஸ் என்ன சொல்லுது, இந்தியாவோட வாரியர்ஸ் எல்லாம் அங்க யூக்ரைன் வாரில் ரஷ்யா ஈடுபடுத்துது. அப்போ இவன் ஈடுபடுத்தும் போது ஏன் யூக்ரைனுக்கு அனுப்புற? யுஎஸ் அனுப்பிச்சது ஏன் யுஎஸ்க்கு அந்த இது இல்லை? அப்போ அவன் கூலிப்படம் இல்லையா? அவன் எந்த நாட்டில் கூலிப்படம் அனுப்பல. அதனால புட்டின் பண்றதுக்கு கூலிப்படை இல்லை. அவன் இந்த கவர்மெண்டோட நாலேஜோட ஃபுல் ஃபிளஷ்டா போறான். அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். தோழர் விஎம்எஸ், நான் ஏதாவது சொல்லட்டுமா? தோழர் விஎம்எஸ் இல்ல இல்ல பேராசிரியர் ரெண்டு பேரும் அமைதியா இல்ல இருக்கீங்க. நீதிராஜன் இதுக்கு நான் கேட்கிற பாயிண்ட் கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வருது. சீனா என்ன சொன்னா, நீ நாட்டோ வருதுங்கிறது அதுல சேர போறாங்கிற தடுக்கிறதுக்காக நீ படையெடுத்தது தப்பு. அவ சப்போர்ட் பண்ணல. இப்பவும் சீனா சப்போர்ட் பண்ணல. ஆனா சீனா மீது ரஷ்யா கை வச்சா வேற விஷயம். இதுல புட்டின் என்ன பண்ணாருன்னா, அங்கதான் அவர் பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருந்து நாட்டோ ராணுவத்தையும் இல்ல எல்லாம் தெரியும் சண்டை போட மாட்டாங்கன்னு தெரியும். அதான் வேற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இது இருந்திருக்கு அப்படிங்கிறது சைனாவினுடைய அபிப்பிராயம். எனக்கு கூட அந்த அபிப்பிராயம் உண்டு. புட்டின் அதுல செஞ்சது படை அந்த மாதிரி போயிருக்க கூடாது, வேற மாதிரி நடந்திருக்கணும். ஏன்னா இன்னும் அமெரிக்க பொருளாதாரம் கீழே சரியுது. இந்தியாவை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டோம்னா, சீனா ரஷ்யா பக்கம் இந்தியாவை வைத்து கொண்டால் அமெரிக்காவுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் கிடைக்காது. ஏன்னா அமெரிக்க ராணுவம் எல்லாம் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் போகாது. அதெல்லாம் ஸ்டார் வார் தான் நடத்த முடியும். ஆள் இல்லாத இவன் நடத்துறான்ல இப்போ இஸ்ரேல், வெறும் ட்ரோன்ஸ் அனுப்பி சுடுறான் பாருங்க, நபர் இல்லாம. அதுதான் நடக்கும். அன்மேன்ட் ஆர்மி தான் நடக்கும். அவ்வளவுதான். பட் இந்த விஷயத்துல புட்டின் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. ஆனா அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, உலகத்துல ஒரு கோஆபரேஷன் அமங் நேஷன்ஸ், உலக நாடுகளுக்கிடையே ஒரு ஒத்துழைப்பு வேணுங்கிற நோக்கத்தோட தான் அவர் இருக்கிறாரு. ஏன்னா எல்லா நாட்டையும் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப இந்தியாவில் கூட அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அணுசக்தியை பயன்படுத்துறதுக்கு நாங்க உதவி பண்றோம்னு சொல்ல வரோம். ஆனா இந்த கூமுட்டை என்ன பண்ண போறாங்கன்னா, மற்ற நாட்டோட எக்ரிமெண்ட் பண்ண போறான். அது பண்ணா ஒன்றும் உருப்படாது, ஒன்றும் வரவே வராது. இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவான், எல்லாத்தையும் மினரல்ஸ் போறதையும் கொண்டு போயிடுவான். நான் அங்க போய் சரி பண்றேன்னு. இன்னைக்கு இந்தியாவுடைய ரோல் தான் இன்னைக்கு உலகத்துல டிசைட் பண்ற ரோல். சோசியலிசமா பலவர்த்தமா கேள்விக்கு இந்தியா தான் டிசைட் பண்ண என்னோட அபிப்பிராயம். இந்தியா ரோலை சரி பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும்னு என்னோட அபிப்பிராயம். ரவீந்திரன் சொல்லியிருக்காரு, இந்தியா ஏகாதிபத்தியம் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அதுக்கு அப்படித்தான் கருத்து. அதுக்கு அப்புறமா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். தோழர், எம்எல் லிபரேஷன்ல ஒரு பொலிட்பூரோ மெம்பர் பெண் தோழர் புட்டின் சிறப்பு உக்ரைன் மீது ஆக்கிரமிச்சு பண்ணதை கடுமையா கண்டிச்சாருங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு பொலிட்பூரோல இருந்து நீக்கப்பட்டார். புட்டின் ஆக்கிரமிப்பாளர் அப்படின்னு சொல்லி. இப்போ பேர் கவிதா. அவங்க ஒருவேளை இப்ப நம்ம கூட்டத்துல இருந்தாங்கன்னா அவங்க தரப்பு விஷயங்களை வலுவா வைப்பாங்க. நாம எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே புட்டின் இடதுசாரின்னு கொஞ்சம் அந்த பக்கமா அதிகமா சாஞ்சி இருக்கிற ஆளுகள் மாதிரி தெரியுது. கிரிட்டிக்கலா நம்ம சீரியஸா பேசினோம்னா இன்னுமே இந்த மறுதரப்பு கருத்தை நல்லா பேசலாம். நமக்கு இன்னைக்கு கூட்டத்துல அது அப்படி ஆள் இல்லை. புலிவாலை பிடிச்சிட்டாரு. அது சரி. என்னுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு அவருக்கு வேற வழி இல்லை. இப்ப சீனாவினுடைய நடத்தைக்கும் ரஷ்யாவுடைய நடத்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. சீனா ஒரு உள்கட்சி ஜனநாயகத்தோட தொடர்ந்து வைப்ரண்டா ஒரு இன்டெலெக்சுவலோட இருக்க ஒரு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் வழிகாட்டல்ல இருக்கு. புட்டின் ஏதோ சில
பழைய கம்யூனிஸ்ட 91 வரைக்கும் கட்சி மெம்பரா இருந்தவர், அவர் புரிந்து கொண்ட அவரு இன்றைக்கு அங்க வந்து ரஷ்யாவுக்குள்ள ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஜனநாயகமான ஒரு உள்கட்சி ஜனநாயகம் உள்ள அந்த மாதிரியான ஒரு உள்ள அரசியல் சூழல் கிடையாது. அந்த சூழல் இல்லாதனால இப்ப அவருக்கு அதை நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்து வர்றவங்க யாரு, அவருக்கு பிறகு யாரு எதுவும் ஒன்றும் சரியா தெரியல. அப்ப அது வேற மாதிரி இதுக்கு மேல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு அவர் ஜூடோக்காரர் இல்லையா, சண்டைக்காரரு. அதனால அடியா நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு அவரு அடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவரு நெகட்டிவா போயிடும் நமக்கு அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இல்ல தோழர், அவர் வந்து எலிவாலா புலிவாலான்றதை விட இவன் யுக்ரைன் வந்து நேட்டோவோட மெம்பராகிறதுக்கு இப்போ மூவ் பண்ணதுனால அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் யுஎஸ், அதனால தான் பிரச்சனையா இதாச்சு. அப்போ ஆனால் ஏற்கனவே இந்த டோபாஸா அந்த ஒரு ஏரியாவில் அவங்க வந்து அந்த செலன்ஸ்கி கவர்மெண்ட்டு, அது ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து எனக்கு நீ ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஓட்டு போட்டு இந்த பக்கம் தே வுட் லைக் டு கோ வித் ரஷ்யா அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணது. அதை மாத்திரம் தான் போயிருக்கான். இப்போ என்ன, அதை கேட்கக்கூடாது யுக்ரைன் தான் சொல்றான் வழிய, நான் மேலே ஆக்கிரமிப்புக்கு போவேன்னு சொல்லல புட்டின். அதுதான் பாயிண்ட். ரவீந்திரன். இல்ல நான் விவாதம் பண்றது நல்ல விஷயம் தானே, அதை கேட்டுட்டு இருக்கிறேன். அது இல்ல, ஏனென்றால் இப்ப நீதி இப்ப இறுதியா சொல்லிக்கிறேன்னா, இப்ப புடின ஒரு இடதுசாரி என்று நாங்கள் கருதி அந்த சாய்வோட உரையாடி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குண்டு. அது ஆனா அது வெங்கடேசன் தோழர் தொடங்குற நேரம் அது அழகா சொன்னவர், வரலாற்று சூழ்நிலை தான் ஒரு ஆளு இடதுசாரியா வலதுசாரியான்றதை தீர்மானிக்குது. நான் அதுக்காகத்தான் நான் அந்த விஷயத்துக்கு போனேன். ஏனென்றால் புடின் முதல் நேட்டோவோட இணைகிறத கேட்டிருந்தவர், அதை நான் சொன்னதே அதுக்காகத்தான். ஏன்னா நேட்டோட இணைஞ்சிருந்தால் அது எப்படி போயிருக்கும்ன்றது இன்னொரு பார்வையா போயிருக்கும், அது வேறு. ஆனால் இன்றைய வரலாற்று நிர்பந்தம் இங்க எல்லா தொடர்களும் சொன்ன மாதிரி அது அப்பவும் அவர் அமெரிக்க ஆதிபத்தியத்தை தனிமைப்படுத்துற உணர்வோட தான் நேட்டோட இணைகிறத கேட்டிருந்தது. என்னென்னாலும் அந்த சோவியத் யூனியன் கேஜிபிக்குள்ள இயங்கின ஒரு ஆள், அப்போ அவைக்குள்ள அந்த உணர்வுகள் இருக்கும். அது இறுதியா நீதிராஜன் இப்ப சொன்னது போல ஒரு சீன கம்யூனிஸ்ட் கட்சி இயங்குற முறைக்கும் சோவியத் கட்சி இயங்கி வந்த முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மையான சீனாவுக்குள்ள கூட போதுமான ஜனநாயக மத்தியத்துவம் இல்லாத நிலைமைகள் இருந்தது. ஆனாலும் கூடியவரை ஜனநாயகத்தன்மை பேணப்பட்டது. அதுக்கு ஒரு உதாரணம், 4 தடவைகள் டெங் சியோபிங் கட்சியை விட்டு விலக்கப்பட்டது. 4வது தடவை மாவோ இறந்த பிறகு உள்ள எடுக்கப்படுது. அந்த 4வது தடவை எடுக்கப்பட்டு வந்த டெங் சியோபிங் மாவோவால நியமிக்கப்பட்ட ஹுவாகோஃபெங்க கட்சியில இருந்தே இல்லாமல் கொண்டு போற அளவுக்கு ஜனநாயகம் இருந்தது. அந்த ஹுவாகோஃபெங் சாதாரணமான ஒரு அங்கத்தவர், திரும்பவும் வரலாம். அந்த எண்ணம் அங்க இருக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள. இது ருசியா கட்சிக்குள்ள இருக்கல, சோவியத் கட்சிக்குள்ள அது இருக்கல, அவ்வளவுக்கு ஜனநாயகம் இருக்கல. அப்ப அதுக்குள்ள வளர்ந்து வந்த ஒரு புடின் இன்றைக்கு அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் அதுக்காக எதிரி சரியா கணிச்சு வச்சிருக்கிறான், ருசியாவை நம்ப முடியாது. அது என்னதான் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியால 70 வருஷங்களுக்கு மேல வழி நடத்தப்பட்ட ஒரு நாடு. கடைசியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சின்ற ஒரு அங்கத்தவர் இன்றைக்கு தலைவரா இருக்கிறார். அப்ப அந்த நாட்டை நம்ப முடியாதுன்ற எதிரி கணிச்சு வச்சிருக்கிற அந்த கணிப்பு இன்றைக்கு உலக இயக்கத்துல அமெரிக்கா தன்னுடைய ஏகாதிபத்திய நலனை காப்பாற்றுறதுக்காக முழு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்துல அதுக்கு எதிர நிற்கிற ஒரு முன்னணி படையில் ஒன்றாக ருசியா இருக்கு. அதுலதான் வெங்கடேசன் தோழர் சொன்னார், சீனாவை விட ருசியா இந்த பாத்திரம் தான் வலிமையானது. ஆனா விஎம்எஸ் தோழர் சொன்னார், இல்ல அந்த விஷயங்கள்ல புடின் அவசரப்படுறார், சில பிள்ளைகளை விடுறாரு. அதுக்குத்தான் பிறகு நீதி சொல்றார், இல்ல அது சீன கம்யூனிஸ்ட் கட்சியில ஜனநாயக மத்தியத்துவம் இருக்கிறதால அது பல விஷயங்கள்ல நிதானமாகவும் சரியாகவும் அந்த விஷயத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நகர்வில அது இப்ப இறுதியாக இந்தியா என்ற பாத்திரம் என்ன,
அது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அமெரிக்கா முழுக்க முழுக்க வலியுறுத்த விரும்புகிற விஷயம், இப்ப புடின் இந்தியாவுக்கு வந்து விட்டார் என்ற உடனே அதுக்கு முதல் வரைக்கும் இந்தியாவுக்கு நான் அந்த வரி போடுறேன், இந்த வரி போடுறேன், இந்தியாவை இந்த விழுத்தி காட்டுறேன் சொல்லி கொண்டிருந்த ட்ரம்ப், புடின் வந்துட்டு போன உடனே மோடி என்னுடைய நெருக்கமான நண்பர், நான் இந்தியாவுக்கு நான் வர இருக்கிறேன் என்ற விஷயத்த பேச வேண்டி வருது. ஏன்னா என்ன மிரட்டல் செய்தாலும் இந்தியா இல்ல, ரஷ்யாவோட நாங்கள் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை வச்சு கொண்டிருப்போம் என்றதை அடிச்சு சொல்லி கொண்டிருக்கு. அது இந்தியாவோட நலன் சார்ந்தது. பிரிக்ஸில் இருக்கிறது. அப்ப இந்த அதே நேரம் இந்தோ பசிபிக் ஒப்பந்தத்தில் அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்தும் இந்தியா இருக்குது. ஷாங்காய் கோஆபரேஷன் உட்கார்ந்துருக்காங்க, அதுலயும் இருக்கு. அதுதான் இந்தியா அதுலயும் இருக்கு. அப்ப அந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு அவசியம் இருக்கு. அப்ப இந்த மாற்ற நிலைகள்ல ஒரு அடுத்த கட்டம் ஒன்று வரைக்குள்ள இவைக்கு ஏகாதிபத்திய அணிக்கு தவிர்க்க முடியாது. இந்தியா விடாப்பிடிய சீனாவோடையும் ருசியாவோடையும் இருக்குன்றதுக்காக நாங்கள் இந்தியாவை பாய்க்க கூடாது என்ற இடத்துக்கு தான் அமெரிக்கா ஐரோப்பா வரும். ஏன்னா அவைக்கு தவிர்க்கல இந்தியாவை தங்கட பக்கத்துக்கு முழு அளவில் அதில் வராட்டி கூட தங்களுக்கு எதிராக போகக்கூடாது என்றதில் அவர்கள் கவனமா இருப்பினர் அவங்க. அப்ப அதுக்காகத்தான் நான் சொல்றது, அந்த ஏகாதிபத்திய அணிக்கு தலைமை தாங்க போற ஒரு சக்தியாக இந்தியா வரும். ஏன்னா இந்தியாவுக்குள்ள இந்தியாவினுடைய அரசியல் போக்கம் மாற்றுவதற்கான அரசியல் இல்லை. இப்ப இந்த அரசை எதிர்க்கிறது என்று சொன்னால் தவிர்க்க முடியாமல் காங்கிரஸோட கூட்டி சேர வேண்டி வருது. ஆனா காங்கிரஸ் இன்னும் நுட்பமாக ஏகாதிபத்திய நலனை முன்னெடுக்கும். இப்ப பிஜேபியாவது அமெரிக்காவுக்கு இப்படி முரண்டு பிடிச்சு கொண்டு எதிர்நிலையில நிற்கிறார். ஆனா காங்கிரஸை நம்ப இல்லாது. காங்கிரஸ் தான் மன்மோகன் சிங், சிதம்பரம் இவரெல்லாம் இந்த ஏகாதிபத்திய பொருளாதாரத்துக்குள்ள உலகமயமாதல் இதுக்குள்ள இந்தியா கொண்டே சொறி விட்டது. அப்படி இருந்தோண்டும் குறைஞ்சபட்சம் வாஜ்பாய் தான் சீனாவோட உறவை வச்சிருந்தது. இன்றைக்கு சீனாவோடையும் ரஷ்யாவோட காங்கிரஸும் உறவை வச்சிருந்தா கூட காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது அமெரிக்க நலனோட தான் கூட நிற்கும். அப்ப காங்கிரஸ் பால்ல தொங்குறதுன்றது மிக ஆபத்தான ஒரு விஷயம். அது தவிர்க்க இயலாது. ஒரு இந்துத்துவத்தை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸோட ஐக்கியப்பட வேண்டி இருக்குன்றது வேற. ஆனா காங்கிரஸை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கொள்ளுவோம். அதுக்குரிய அரசியல் இடதுசாரிகள்கிட்ட இல்லாமல் இருக்கு. ஏன்னா நாங்கள் அம்பேத்கரியத்துக்குள்ளேயும் பெரியாரியத்துக்குள்ளேயும் தொங்கிக் கொண்டு நிற்கிறோம். அப்ப இந்து சமயம் முழுவதையும் வெறுக்கிற நிராகரிக்கிற அந்த ரெண்டு அணியாலும் எங்களையும் தங்கட சாதிக்குள்ள இழுத்து கொண்டு போகுது. அப்ப மக்கள் தவிர்க்க முடியாமல் காங்கிரஸுக்குள்ள, சரி பிஜேபி பிள்ளைன்னா நாங்கள் காங்கிரஸுக்குள்ள போறோம், ஏன்னா அது குறைஞ்சபட்சம் இந்திய அமைத்த பாதுகாக்கும். அப்ப மிக ஆபத்தான ஒரு இடதுசாரி முன்னெடுப்புக்கு எந்த வகையிலையும் இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் சங்கம் இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டு இருந்தது. மிக நல்ல அறிக்கை, இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு துணிச்சலான அறிக்கை. அது ஏன்றால் இவ்வளவு காலமும் பாரதிய எவ்வளவுக்கு எவ்வளவு நிராகரிச்சு கொண்டு பெரியாரியம் அம்பேத்கரியம் அதுதான் சாதி ஒழிப்பு என்று நின்ற அந்த அமைப்புக்குள்ள இப்ப புதுசா வந்திருக்கிற அந்த தலைவரும் செயலாளரும் மிக நல்ல ஒரு அறிக்கையை விட்டுருக்கணும். பாரதி நிதானமா கவனமா கையாளப்பட வேண்டியவர். இந்த பெரியாரியவாதிகள் பாரதிய முழுக்க முழுக்க ஒரு சாதிவாதி மாதிரி காட்டுற, அவர் ஒரு பிராமணன், நல்ல அழகான ஒரு சொல்லு போட்டிருந்தவர், பிராமணர்களால் முழுவதும் நிராகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட பாரதிய இன்றைக்கு கொண்டு போய் பிராமணன் ரெண்டு தள்ளுற வேலையை செய்து கொண்டிருக்கிற பெரியாரியம் என்று துணிச்சல கனகாலத்துக்கு பிறகு துணிச்சல ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். இந்த துணிச்சல் வளரவும் வெறும் அம்பேத்கரியமும் பெரியாரியமும் என்றது நட்பு சக்தி. காங்கிரஸை விட அவர்கள் நட்பு சக்தி, அது இல்லைன்றது இல்லை. ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க முதலாளித்துவவாதிகள், ஏகாதிபத்தியத்தினுடைய அடிவரடிகள், அதில் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. அப்ப அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் நிராகரிச்சு கொண்டு ஒரு பரந்த மக்களை அணி திரட்டுறதுக்கான, இந்து சமயத்தை நிராகரிக்கிற
அதை அழிக்கிறது தான் முற்போக்கு சொல்லி கொண்டிருக்கிற அதுக்கு மாறான ஒரு செயற்பாடு இன்றைக்கு இடதுசாரிகள்கிட்ட இல்லை. அதனால இந்தியாவினுடைய அரசியல் வடிவத்தை மாற்ற முடியாது. ஆகவே இந்திய ஏகாதிபத்தியத்தின் தலைமை சக்தியாகத்தான் இருக்கு. நன்றி, வணக்கம். தோழர், நம்ம தலைப்புக்குள்ள பக்கத்துல வருவோம். அதே நேரத்துல ஒரு கவனம் நான் தோழர்களுக்கு என்ன சொல்றேன்னா, புதினுடைய மகள் வந்து முதலாளிகள் சங்கத்துல இருக்காங்க. இன்றைய ரஷ்ய முதலாளித்துவ மகள் ரஷ்ய மகள் வந்து ரஷ்ய கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்க. புட்டினுடைய மகள் ரஷ்ய முதலாளிகள் சங்கத்துல நிர்வாகியா இருக்காங்க. ரெண்டாவது பழைய கம்யூனிஸ்டுகள் இந்த இப்ப என்னது நம்ம இந்த NCBH வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நடத்தினவர், இது ஏன் சொத்து அப்படின்னு இடையில ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க. அது மாதிரி சோவியத் யூனியன் கட்சி கொலாப்ஸ் ஆகும்போது பழைய கம்யூனிஸ்டுகள் முதலாளிகளா மாறினாங்க. அது ஒரு இது இருக்கு. இப்ப அது முதலே முதலாளிகளா மாறினதால ஆமா. அப்ப அந்த வகையில இன்று புட்டினை சுத்தி இருக்கிறவர்கள் முன்னாள் கம்யூனிஸ்டுகள், இந்நாள் முதலாளிகள். அந்த முன்னாள் கம்யூனிஸ்டுகள் இன்றைய முதலாளிகள் அப்படியே வந்து நம்ம இந்தியாவில வந்துட்டு போயிருக்காங்க இப்ப வியாபாரத்துக்கு. அப்ப இவங்க வந்து இங்க இருக்கிற இந்திய முதலாளிகள் ஏற்கனவே எங்களுக்கு அடிப்படை தொழில்களை கொடுன்னு சொல்லி இவங்க பலமடைந்து இவங்க மக்களை நல்லா சுரண்டுறதுக்கான பலத்தை தான் இங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த பயன்பாடாகத்தான் இவங்க இருதரப்பு வந்து போகிற விஷயங்கள் இருக்கு. இப்போ இருக்கிற அந்த ரஷ்ய முதலாளித்துவம் என்பது, இன்னைக்கு புட்டின் தலைமை ஏற்று வைத்திருக்கிற முதலாளித்துவம் என்பது, அது வந்து உள்நாட்டுக்குள்ள வந்து முற்போக்கா அல்லது வெளிநாட்டு கொள்கையில முற்போக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம அது வெளிநாட்டத்தை மட்டும் பார்த்து வெளிநாட்டுல முற்போக்கா இருக்கு, ஆனா அதே மாதிரி உள்நாட்டிலே முற்போக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம கருத முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால இப்போ நீங்க அதாவது வெங்கடேசன் தோழர் சொன்னதுல மிக்சடு பொருளாதாரம், பெரும்பான்மை அடிப்படை தொழில்கள் இன்னும் அரசாங்கத்துல இருக்குங்கிறது சந்தோஷமா இருக்கு. சேம் டைம் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல அது ரஷ்ய மக்கள் எப்படி கடந்து வருவாங்க, அதுக்கு புட்டின் வந்து எந்த மாதிரி திசைக்கு அதை இழுத்துட்டு போவாருங்கிறத பொறுத்து தான் அவரு எத்தனை சதவீதம் இடதுசாரி எத்தனை சதவீதம் வலதுசாரின்னு நம்ம கடைசி முடிவுக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். வெளியுறவு கொள்கை தான் ஒரு செகண்ட் வெங்கடேசன், வெளியுறவு ஒரு நாட்டோட வெளியுறவு கொள்கை தான் உள்நாட்டு கொள்கையும் தீர்மானிக்கும். அதனால இப்ப இவ்வளவு தூரம் இருக்கும்போது இந்த மாதிரி இந்தியா ரஷ்யா இந்தியா வந்து அமெரிக்காவோட கிரிப்புக்கு மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா நிற்குது, சைனா நிற்குது. ஆனால் அதை வீம சொன்ன மாதிரி இந்த முட்டாள் மோடிக்கு அது அவன் கொள்கை வேற, இவன் வந்து ஒரு ரியாக்ஷனரி ஃபண்டமெண்டலிஸ்ட், அதனால இவன் அவங்களோட ஒத்து போக மாட்டான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரஷ்யாவில் பழைய சோசியலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல புட்டின் இருக்கான்னாக்க இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனால் அந்த தேசியவாதம் அது அவங்களுக்கு அவங்களுடைய நாட்டை பாதுகாக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. கூட சேர்ந்து வரக்கூடிய சில சமாதானங்கள் சர்வதேச இது வந்து புட்டினை சில அந்த நாட்டை வந்து தாக்குது. அதுக்கு தன்னுடைய நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அதுக்கு சில கராரான சில சட்டங்களை ஏற்றிருக்கான். அது உள்நாட்டில் வந்து அது வந்து ஒரு ரியாக்ஷனரி சட்டமாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு இல்லைன்னாக்கா அவன் நாடு வந்து டீஸ்டபிளைஸ் ஆகிடும். அந்த ரஷ்யாவை உடைக்கிறதுக்கு இன்றைக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த சட்டங்கள் அவனுக்கு தேவை. அதனால் அவனை ரைட் ரிவிஷனஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. இதான் என் பாயிண்ட். சரி தோழர், அதாவது நம்ம இப்போ கடைசியா ஒரு வரி சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஒரே ஒரு இது மட்டும் நான் கொஞ்சம் நீங்க பேசி முடிச்சிருங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, 4 பேர் சொல்லும் போது எத்தனை சதவீதம் வலதுசாரி எத்தனை சதவீதம் இடதுசாரின்னு சதவீத கணக்கு சொல்லணும். என்னுடைய கணிப்பு 60% வலதுசாரி புட்டின், 40% இடதுசாரி. அது மாதிரி சொல்லி முடிச்சு உங்க பாயிண்ட முடிச்சிருங்க, கூட்டம் முடிச்சிருங்க. நான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது நான் சொல்ல வேண்டியது இருக்கும். தோழர், உலகின் மிகப்பெரிய நாடு பரப்பளவில், மக்கள் தொகையில் மிகச்சிறிய குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, அதோட அமைப்பு,
அப்ப அந்த ஒரு அமைப்புக்கு ஏற்றபடி அவர்கள் முடிவெடுக்கும் போது ஒரு கூலி பட்டாளம் நீங்க சொன்னீங்க, ராணுவம் என்பது போலீஸ் என்பதே கூலி பட்டாளம். அந்த கூலி பட்டாளம் எதற்காக வேலை செய்கிறது என்கிறத பலனை வச்சுதான் முடிவு பண்ணணும். ஆக இந்த கூலி பட்டாளம் என்பது உலகில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. அப்ப அதை கூலி பட்டாளம் அந்த பர்பஸுக்கு நான் மட்டும் பார்க்கும்போது அதை கூலி பட்டாளமா பார்க்க முடியாது. பின்னாடி அது என்ன வேலை செய்ய போதோ அதை அப்பதான் பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கான காலகட்டத்தில் மக்கள் தொகைக்கு ஆளே இல்லாத நாட்டுல ஆர்மிக்கு எங்க இருந்து ஆள் எடுப்பீங்க? அப்ப இதுதான் வழி. இதுதான் நீங்கள் ஒரு சயின்டிபிக்கா திங்க் பண்ணினீங்கன்னா ஒரு நாட்டை ஏகாதிபத்தியத்தை எதுக்கணும்னா அதனுடைய அணுகுமுறைகளுக்கு ஏற்றபடி நடவடிக்கை எடுக்கணும்னா தவிர்க்க முடியாதது மிகச்சரியான அணுகுமுறை ஒண்ணு. ரெண்டாவது நான் அதான் முதல்ல சொன்னேன், இப்ப இருக்கக்கூடிய இதனுடைய பொருளாதார உள்கட்டமைப்பு கிட்டத்தட்ட 60% பாதுகாத்து வச்சுட்டு அதே தேசியவாத ரஷ்ய தேசியம் என்ற அடிப்படையிலான பொருளாதார அமைப்பை கட்டமைச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல அவர் ஒரு தேசியவாதியாகத்தான் இருக்கிறாரு. ரஷ்ய தேசியம் என்பதை தக்க வைப்பதற்காகத்தான் அவர் இப்ப உக்ரைன் போரா இருக்கட்டும், இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவர் இடதுசாரி வலதுசாரிங்கிற அமைப்புகளை கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல ஒரு தேசியவாதியாக இருக்கிறாரு. உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டது மிக சரியான நேரம். இன்னும் சொல்ல போனா அது இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் லேட் பண்ணியிருந்தா கூட விளைவுகள் விபரீதமாக இருக்கும். ரஷ்யா என்கிற நாடு முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க அதனால சர்வதேச ரீதிகளில் நடந்த சம்பவங்களை நீங்க கோர்த்து பார்த்துருந்தீங்கன்னா அது வரும். இதுவே லேட்டு. 2014 முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிருமியாவை பிடிச்சாங்க. அதுவே அதுதான் சரியான ஸ்டேஜ். ஏன்னா ஒவ்வொரு அசைவுகளும் நீங்க சர்வதேச அசைவுகளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது நடந்துகிட்டு இருக்கு. ஆக நீங்க ஒரு ரஷ்யா அப்படின்னு ஒரு நாட்டை நீங்க பார்க்கும்போது உலகின் மிகப்பெரிய பரப்பளவு, அதே சமயம் மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பரப்பளவு. அப்ப அந்த பகுதி அதனுடைய இருக்கக்கூடிய தாக்கங்கள் இருக்கும்போது பொருளாதாரத்துல ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்கணும்னா சுயசார்பு பொருளாதாரம். அந்த சுயசார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற வரும்போது லெனின் வகுத்த புதிய பொருளாதார கொள்கையில் சில்லறை வர்த்தகம், சிறு முதலாளிகள் எல்லாமே பிரைவேடைசேஷன் பண்ணிச்சாங்க. இன்னைக்கு அதுதான் ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதை தான் சைனா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா புதிய பொருளாதார கொள்கையில என்னெல்லாம் லெனின் சொன்னாரு நம்ம டீட்டெயிலா வந்தோம்னா இன்னைக்கு எடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த கம்பேரிசனுக்கு நம்ம வர முடியும். அதை நம்ம தனியா இன்னொரு நாள் பண்ணலாம். ஆக ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் தேசியவாதியாகவும் அவர் உள்நாட்டை பொறுத்தவரை ரஷ்ய தேசியத்தை அவர் தூக்கி பிடிக்கிறார். ரஷ்ய தேசியவாதியா இருக்கிறார். சர்வதேச ரீதியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளை விட ஒரு படி மேல போய் ஏகாதிபத்திய எதிர்ப்பாகவும் மூன்றாம் உலக நாடுகளை காப்பாதற்காகவும் ஆப்பிரிக்க நாடுகளை விடுதலைக்காகவும் நிற்கக்கூடிய ஒரு நாடாகவும் அணியாகவும் நிற்குது. இதுல ரஷ்யாவினுடைய சொந்த நலனும் அடங்கி இருக்குது. எல்லாமே சொந்த நலனின் அடிப்படையில் தான் அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இதுல எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்க முடியாது. இயக்கவியலின் அடிப்படையில் போனீங்கன்னா நீங்க நீரோடைய ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல சர்வதேச ரீதின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பா தெரிகிறாரு. இந்த தேசியங்கிற நதியில பாத்தீங்கன்னா அவர் தேசியவாதியா இருக்கிறாரு. நீங்க உள்ளுக்குள்ள போய் டீப்பா போய் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கேடுகட்ட முதலாளித்துவவாதியாக இருக்கிறாரு. ஆக பல்வேறு முகங்களை கொண்ட கை ஒன்னா இருக்கு, கால் ஒன்னா இருக்கு, ஒரு அமைப்பாகத்தான் நீங்க புட்டினை பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய பார்வை, நமக்கு வாகன பார்வை சர்வதேச பாதை தான் நமக்கு தேவை. அவருடைய ரஷ்யாவினுடைய சர்வதேச அணுகுமுறை தான் இந்தியாவுக்கு தேவை, ஸ்ரீலங்காவுக்கு தேவை, மற்ற மூன்றாம் உலக நாடுகளுக்கு தேவை. அதன் அடிப்படையில் நாம பயன்படுத்துவதற்கான சாதகமான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் தோழர். ஆக இடது வலது அப்படிங்கிற இது இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்தியாவில் இருக்க கம்யூனிஸ்டுகள் எல்லாமே இடதுசாரி கருத்துக்கள் கொண்டவங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே எடுக்கக்கூடிய நிலைவுகள் எல்லாமே முழுக்க இடதுல மாறுபட்டு இருக்கு. ரஷ்யா நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒத்துக்கிட்ட கருத்தை நீங்க நார்த் இந்தியாவுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆக வேறுபட்ட தன்மைகள் வருது. ஆக ஒரு நாட்டுக்குள்ளேயே வேறுபட்ட தன்மை வரும்போது ஒரு பரந்துபட்ட உலகத்துல இத்தனை நாடுகள் இருக்க இடத்துல நாம கான்கிரீட்டான இவர் இடதுசாரி இவர் வலதுசாரி அப்படின்னு முத்திரை குத்த ஒரு காலமும் டயலெக்டிக்கல் அடிப்படையில் நீங்க கான்கிரீட்டான டிசிஷனை எடுக்கவே முடியாது. பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், பர்டிகுலர் சூழல் இல்ல, அவர் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற போது தேசிய நிலைமை, சர்வதேச நிலைமை, இந்த ரெண்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா
சர்வதேச நிலைமையில அவர் ஏகாதிபத்திய எதிர்ப்புல இருக்காரு, தேசிய நிலைமையில அவர் ரஷ்ய தேசியத்தை கடைபிடிக்கிறாரு, உள்நாட்டு மொழியில பாத்தீங்கன்னா கேடுகட்ட முதலாளியா இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோழர். இதுல நல்லது தோழர்கள் நல்லது பேராசிரியர்கள் நல்லது. தோழர்கள் அது ஒரு சொல்லுங்க. அருமையான ஒரு இதை முன் வச்சுக்கிறீங்க. நான் என்னோட கருத்தை சொல்றேன். அடிப்படையான விஷயம் நல்ல அந்த விஷயங்களை சொன்னீங்க. இப்ப மார்க்சியம், நாங்கள் அறிந்த மார்க்சியத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகளா என்றதை சந்தேகமா இருக்கிற ஒரு நல்ல ஒரு கேள்வியையும் போட்டீங்க. அது நாங்கள் அறிஞ்ச மார்க்சியத்தை வச்சுக்கொண்டு மற்றவர்களை மதிப்பிடுற ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரி தேசியவாதம் என்றதில எப்படி சர்வதேச ஏகாதிபத்திய எதிர்ப்பில் எப்படி என்று பார்க்கறதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னு சொன்னால், இன்றைக்கான சோசலிசத்துக்கு செல்லும் பாதை என்பது நாங்கள் அறிந்த மார்க்சியம் சொன்ன பாட்டாளி வர்க்க சோசலிசம் அல்ல, தேசங்கள் கட்டி எழுப்புற சோசலிசம் தான். ஒரு விடுதலை தேசியம்தான் சோசலிசத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்படி பார்த்தால் புட்டினா தேசியவாதியா பார்க்க தேவையில்லை. அது மாதிரி நாங்கள் அறிந்த மார்க்சியம் என்றதை விட்டு மார்க்சிய கண்ணோட்டத்தில விஷயத்தை பார்க்கிறோம். இயங்கியல் அடிப்படையில மார்க்சியம் இன்றைக்கு எந்த வரலாற்று தேவையை எங்களுக்கு முன்னெடுக்க சொல்லி கேட்குது என்று வச்சு பார்த்தால், உலகத்தின் முதல் எதிரியா இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தன்னுடைய வரலாற்று பாத்திரத்தை ருஷ்யா எந்த அளவுக்கு செய்யுது என்று பார்த்தால் அது ஒரு முற்போக்கான இடதுசாரி தன்மையோட இயங்குது என்றதுதான் என்னுடைய கணிப்பு. அந்த வகையில 55% இடதுசாரியாயும் 45% வலதுசாரியாயும் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சரி, தோழர் இவர் பேசிட்டோம். தோழர் இல்ல அதுல என் அபிப்பிராயம் என்னன்னா, இன்னைக்கு புட்டினுடைய ரோலே பாராட்ட வேண்டிய ரோல். நாங்க 2 பேரும் இடதுசாரி வலதுசாரி நான் அழைக்க விரும்பல. நீங்க எஸ்கேப்ல ஆக முடியாது. நீங்க அவராவது ஒரு இது பண்ணாரு. அவர் இல்ல நாங்க இல்ல நாளைக்கே அவரு தப்பு பண்ணாருன்னா நான் என்ன பண்றேன், பெரும்பாலும் எப்படி இருக்கிறாங்கிறத இன்னைக்கு என்னோட அபிப்பிராயம் ஒண்ணுதாங்க. புட்டின் அந்த யுத்தத்தை இப்ப இருக்க யுக்ரைன் இதை அவரு தவிர்த்திருக்க முடியும். அவரு அதற்கான தயாரிப்புகள் அவர் இது பண்ணவில்லை. ஆரம்பத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளோடு இருக்கக்கூடிய வர்த்தக உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவுல இப்ப சீனா என்ன பண்ணுவாங்கன்னா, வர்த்தக உறவுல நெருக்கத்தை கொண்டு ஒரு காம்பரேட்ஷிப், ஒரு நல்லுறவு உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ரஷ்யா அதை பண்ணல. அது ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது, நேரம் இல்லை சொல்றதுக்கு. அவங்க அந்த முயற்சி பண்ணி இருந்தால் நிச்சயம் இந்த இந்த இதுல நாட்டோ பின்னுக்கு போயிருக்கும். அவங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த சண்டையே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதான் சீனா அதான் சொல்றாங்க, நீங்க அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொல்றாங்க. சீனா இது சப்போர்ட் பண்ணலையே, ஆனா அது பயங்கரமா விமர்சனம் பண்ணல. ஆனா நாங்க வி டோன்ட் சப்போர்ட், அவ்வளவுதான், அப்படி மட்டும் விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா உள்ள போகக்கூடாது, உள்ள போனோம்னு சொன்னா இது மற்ற விவகாரம் வரும்னு விட்டுட்டாங்க. அதான் என்னோட அபிப்பிராயம். ஆனா எதை இருந்தாலும் வந்துடுச்சு, சண்டை வந்தா கூட இப்பொழுதும் புட்டினுடைய ரோல் புட்டின் இல்ல ரஷ்யா சீனா இந்த ரெண்டும் உலக நாடுகளிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்காகவும் ஒரு சோசியலிச பாதையை நோக்கி உலக பொருளாதாரம் போக வேண்டும் என்பதற்காகவும் தான் முயற்சி பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய தாராளமய பொருளாதாரத்தை அதிக பெட்டரா, இதை விட நல்லுறவு வர்த்தக உறவுல ஒரு டெமோக்ராட்டிக் மார்க்கெட்டை உருவாக்குறது, அந்த சந்தையில தரத்துக்காக போட்டி போடணுமே தவிர மார்க்கெட்டுக்காக போட்டி போடக்கூடாது, மொனாப்பலிஸ் ஆகக்கூடாது. தரமான பொருளை கொடுப்பதில் மலிவான விலை, தரமான பொருள் அங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதை நம்ம பாராட்டி ஆகணும். அது ரஷ்யாவையும் சீனாவும் அதுல நல்ல முயற்சி பண்றாங்க அவங்க. அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நீங்க முடிவுக்கு வரல, கேள்வி கேட்டு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம்.
இடதுசாரியா நீங்களும் அது இப்போ ஒரு வலதுசாரியான்னு இல்ல முடிவே கூட தலைப்பு அப்படி வரணும்னு வச்சிருக்கு. அவசியம் இல்ல. அதுக்கு நீங்க முடிவுக்கு வரல என்பது உங்க முடிவு, ஆமா. சரிங்களா? அது உங்க முடிவு. சுகுமாரும் வந்து கன்க்ளூடரா சுருக்கமா புட்டினை பற்றிய உங்க மதிப்பீடு சொல்ல விரும்பலைன்னு சொல்லலாம். நாங்க 2 பேரும் இல்ல. சதவீதமா சொல்லிட்டோம். சதவீதம்லாம் இதுல வந்து வேலைக்கு ஆகாது தோழர். ரைட்டு. நீங்க 3 பேர் அதாவது நான் பாலிடிக்ஸ்ல நான் சதவீதம் வர கேட்கற கேள்வி 3 நான் பேர் சொல்லிட்டேன்ல. 3 பேர் புட்டினுடைய ஃபேன்னு நான் சொல்றேன். ரைட், ஓகே. புட்டினோட ரைட். ஃபேனால நான் இருக்க மாட்டேன். ஆமா, குணம் நாடி குற்றம் நாடி மிகை நாடி மிக்க குலத்தலை தெரியாதவர்கள்னு சொல்றேன். விமர்சிக்கிறேன் 3 நாளைக்கு பேரும். கூமுட்டை